வணக்கம் வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அதை நம்ம எப்படி பார்க்கிறது, பஞ்சாங்கத்தினுடைய பயன்கள் என்ன, கோச்சாரம் அப்படின்னா என்ன, பஞ்சாங்கத்துல கிரக நிலவரங்களை எந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவைகள் பற்றிய குறிப்பு, இது போன்ற பல அம்சங்கள் பஞ்சாங்கத்தினுடைய பயன்களை இந்த வீடியோவில் நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஒரு பேஜ் நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. இது நம்மளுடைய சபரி திருக்கணித பஞ்சாங்கம் இருக்கு இல்லையா? சபரி திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய பக்கம் 82 83. ஸோ இதை தான் இப்போ நான் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். பஞ்சாங்கத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே சுருக்கெழுத்தில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சுருக்கெழுத்துக்களை இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு பஞ்சாங்கத்துலேயும் அவங்களுடைய ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணமாக பாருங்க, பேஜ் நம்பர் 82ல் இங்கே ஹெட்டிங் பாருங்க, பஞ்சாங்க குறிப்பு எழுத்துக்கள் மற்றும் அதிதேவதைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, பிரதமை திதி அப்படிங்கிறத இவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிற அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பாருங்க, த்விதியை திதி. இந்த த்விதியை திதியை அவங்க ஷார்ட்டா துதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. திருதியை திதி அதை ஷார்ட்டா திரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே ஷார்ட்டா சுருக்கி தான் பஞ்சாங்கத்தில் கொடுப்பாங்க. இப்போ இங்கே பாருங்க, நட்சத்திரங்கள் 27. இந்த அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரம், அஸ்வினி அப்படின்னா அதை அசுன்னு கொடுத்துருப்பாங்க. பரணி அப்படிங்கிற நட்சத்திரத்தை பர அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த எழுத்துக்களை சுருக்கமாக, இந்த வார்த்தைகளை சுருக்கி இரண்டு இரண்டு எழுத்துக்களால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கரணங்கள் 11 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பவம் அப்படிங்கிற அந்த கரணத்தை பவ அப்படின்னு 2 எழுத்துல கொடுத்துருப்பாங்க. பாலவம் அப்படிங்கிற கரணத்தை பால அப்படின்னு 2 எழுத்துல சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பஞ்சாங்க குறிப்பு எழுத்துக்கள் அப்படின்னு பேருங்க. இதுக்கு சுருக்கி எப்படி குறிப்பால் நமக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிறதுனால இதை குறிப்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோங்க. ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன? வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இதுதான் 5 அங்கம்ங்க. நம்மளுடைய கிளாஸ்லேயே கூட சொல்லியிருப்போம். பஞ்சாங்கம் அப்படின்னா வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த 5 அங்கங்களை கொண்டதுதான் பஞ்ச அங்கம் அப்படின்னு பேருங்க. இதுதான் பஞ்சாங்கத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம். ஸோ பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன? வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த 5 அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு அதே ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. பஞ்சாங்கத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளுக்கும், வருடம் 365 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் வாரம் என்ன, அன்றைய டேட்ல திதி என்ன, அன்னைக்கு நட்சத்திரம் என்ன, அன்றைய தேதியில் கரணம் என்ன, அன்றைய தேதியில் யோகம் என்ன அப்படின்னு இந்த 5 அங்கங்களையும் வருடம் 365 நாட்களுக்கும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ் பஞ்சாங்கம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ் முறை பஞ்சாங்கத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ நம்ம உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியறது சபரி சுத்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய கிளாஸில் ப்ரிஸ்கிரைப் பண்ண பஞ்சாங்கம். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பக்க நம்பர் 28 முதல் பக்க நம்பர் 28 முதல் ஒவ்வொரு மாசமா உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பேஜில் 28வது பக்கமும் 29வது பக்கமும் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதத்திற்கு உண்டான தகவல் அடங்கிய பேஜு. ஸோ இந்த 28வது பக்கமும் 29வது பக்கமும் இந்த டோட்டல் பேஜ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா? இது ஃபுல்லாகவே சித்திரை மாதத்திற்கு உண்டான தகவல் அடங்கிய குறிப்புகள் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இங்க மேலேயே மாசம் கொடுத்துருப்பான் பாருங்க. ஸ்கிரீன் இந்த இந்த பேஜ் மேலேயே சித்திரை மீ அப்படின்னு கொடுத்துருக்கானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சித்திரை மாதம் அப்படின்னு அர்த்தங்க. பக்கத்துல 38ன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது தமிழ் வருடங்கள் 60. அந்த 60 வருடங்கள்ல இப்ப நம்ம இருக்கிறது 38வது வருடம், குரோதி வருடம் அப்படின்னு பேருங்க. தமிழ் பெயர் உண்டு. 38வது அப்படிங்கிறது நம்பருங்க. மொத்தம் 60 வருடம் தமிழ் வருடம். அதுல 38வது வருடத்துல, அதாவது குரோதி வருடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்றாங்க. ரைட். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கலியுகாதின்னு கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்க, கலியுகாதி வருடம் 5125. இது கலியுகம் தொடங்கிய நாள் முதல் வருது. சாலிவாகனம்
இது ஒரு வகையான ஒரு வருட முறை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சாலிவாகன சகாப்தம் இதெல்லாம் நம்மளுடைய புத்தகத்துல தியரட்டிக்கலா என்ன ஏதுன்னு கொடுத்துருக்கோம். அதை நீங்க படிச்சு பாருங்க. சாலிவாகன வருடம் 1946வது வருஷத்துல இப்ப நம்ம இருக்கோம். ஆங்கில வருடம் 2024. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ரைட். அடுத்தது திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் பிறந்த தினம் முதல் நம்ம கொண்டாடிட்டு வரோம். 2055வது வருஷம் இப்போ போயிட்டு இருக்குது. அடுத்தது ஹிஜ்ரி வருடம். ஹிஜ்ரி வருடம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹிஜ்ரி வருடம் இது மொகலாயர்கள் முஸ்லிம் மதத்தினர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு வருட முறை. ஹிஜ்ரி வருடம் பிறந்து 1445வது வருஷத்துல இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த மேல ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடக்கூடிய என்னென்ன வருடங்கள் வருட முறைகள் இருக்கோ அது ஃபுல்லாவே இந்த டாப் லைன்ல கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா கொல்லம் வருடம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கொல்லம் ஆண்டு 1199 அப்படின்னு கொல்லம் ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உத்தராயணம். அயனங்கள் இரண்டு நம்ம படித்தோம். உத்தராயணம், தட்சிணாயனம். ஸோ சூரியனுடைய பயணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு வருடத்தை இரண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று உத்தராயண காலம், இன்னொன்று தட்சிணாயன காலம் அப்படின்னு. உத்தராயண காலம் 6 மாதம், தட்சிணாயன காலம் 6 மாதம் அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சூரியன் மகர ராசிக்கு என்னைக்கு வராரோ, தனுசு ராசியை விட்டுட்டு மகர ராசிக்குள்ள என்றைய தினம் வராரோ அன்னைக்கு உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது. அங்கிருந்து சூரியன் ஒரு ராசிக்கு ஒரு மாசம் இருப்பார் இல்லையா? அப்ப மகர ராசியில ஒரு மாசம் இருப்பாரு. கும்பராசி, மீனராசி, மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, அதாவது ஆனி மாதம் முடிய இந்த மகர ராசிக்குள்ள என்னைக்கு சூரியன் வந்தாரோ அன்றைய தினம் முதல் தொடர்ந்து 6 மாதம் வரைக்கும் இந்த உத்தராயண காலம் இருக்கும். அப்போ மிதுன ராசியை விட்டுட்டு என்னைக்கு சூரியன் கடக ராசிக்குள்ள போறாரோ அன்றைய தினம் தட்சிணாயன காலம் ஆரம்பமாகிறது. அப்போ தட்சிணாயனம்னா என்ன? மிதுன ராசியை விட்டுட்டு என்னைக்கு சூரியன் கடக ராசிக்கு வராரோ, அதாவது ஆடி மாசம் பிறக்குதோ அன்றைய தினம் நமக்கு தட்சிணாயன காலம் ஆரம்பம். அப்ப ஆடி மாசத்துல இருந்து 6 மாதம், தொடர்ந்து 6 மாதம் தட்சிணாயன காலம். ஆடி மாசம் சூரியன் கடகத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆவணி மாசம் சூரியன் சிம்மத்துல இருப்பாரு. அப்புறம் புரட்டாசி மாசம் சூரியன் கன்னியில் இருப்பார். அப்புறம் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. மார்கழி மாசம் சூரியன் தனுசு ராசியில இருப்பார். அப்போ சூரியன் என்னைக்கு கடகராசிக்குள்ள வராரோ, அதாவது நமக்கு ஆடி மாசம் பிறக்குதோ அங்கிருந்து 6 மாதம் வரைக்கும் தட்சிணாயன காலம். ஸோ இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மேல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாசம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம். இங்க மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, என்னுடைய மவுஸ் கர்சர் பாருங்க. சித்திரை மாதம். அப்ப சித்திரை மாசங்கிறது நமக்கே தெரியும் உத்தராயண காலம் அப்படின்னு. அதை இருந்தாலும் அவங்க கொடுக்குறாங்க. அதே போல இங்க வசந்த ருதுன்னு கொடுத்துருக்காங்க மேல. வசந்த ருது இது என்ன அப்படின்னா ஒரு வருடத்தை ருதுக்களாக பிரிக்கிறாங்க. 6 ருதுவாக. ருதுனா பருவம்னு அர்த்தங்க தமிழ்ல. இப்ப 6 பருவ முறைகளாக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பருவத்துக்கும் 2 மாதம். அப்ப 6 பருவத்துக்கு 12 மாதங்கள். ஸோ 12 மாதங்கள் கொண்ட வருடத்தை 6 பருவ காலங்களாக, இயற்கை பருவம் இருக்கு இல்லையா, அந்த பருவ முறைகள்ல இவங்க பிரிக்கிறாங்க. அது வசந்த ருது அப்படின்னு பேருங்க. நம்மளுடைய புத்தகத்துல இதெல்லாம் தியரட்டிக்கலா கொடுத்துருக்கோம் பாருங்க. ரைட். அதுக்கப்புறம் சைத்திர வைசாக அப்படின்னு இருக்குங்க. சைத்திர வைசாக அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இந்த மாதம் இப்ப நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சித்திரை மாசம் தமிழுக்கு. ஸோ இந்த 28வது பக்கமும் சரி, 29வது பக்கமும் சரி, இந்த டீட்டெயில்டா இங்க கொடுத்துருக்கிறது ஃபுல்லாவே நம்ம தமிழ் முறைப்படி சித்திரை மாசத்துக்கு உண்டான தகவல் அடங்கியது. ஃபுல் ஸ்கிரீன் இப்போ நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த ஃபுல் ஸ்கிரீனுமே சித்திரை மாதத்திற்கு உண்டான தகவல் அடங்கிய விஷயம். இங்க பாருங்க, உங்களுக்கு தமிழ் தேதி இருக்கும். தமிழ் தேதி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். தமிழ் தேதி எப்பயுமே இங்க 1ஆம் தேதியில ஆரம்பிக்கும். 1ஆம் தேதியில ஆரம்பிக்கும். அடுத்து 2, 3, 4 அப்படின்னு இந்த தமிழ் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குதுங்க. ரைட். ஸோ இது வந்து ஃபுல்லா தமிழ் முறைப்படி எடுத்ததுனால தமிழ் தேதி 1ல இருந்து 30 வரைக்கும் இங்க எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ரைட். அதுக்கப்புறம் இங்கிலீஷுக்கு ஏப்ரல், மே. இந்த சைத்திர வைசாகம் அப்படிங்கிறது வேறு வேறு அதாவது மாநிலங்கள்ல இந்த தமிழ் முறையை தாண்டி அவங்களுடைய கல்ச்சர் இருக்கும் இல்லையா, அதன் பிரகாரம் கொண்டாடக்கூடிய மாத முறைகள் இது. இப்போ நம்ம இங்கிலீஷுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏப்ரல் மாதம், மே மாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இங்க பாருங்க, இந்த சித்திரை மாசங்கிறது ஏப்ரல், மே மாதங்கள்ல கலந்து கலந்து வரும். ஏப்ரல்ல ஒரு 15 நாள் வரும், மேல ஒரு 15 நாள் வரும். இப்படி கலந்து வர்றதுதான் நம்மளுடைய சித்திரை மாசம். ஸோ இதே மாதிரி தெலுங்கு அகில இந்திய மாதம்னு சொல்லிட்டு ஒரு மாதம் உண்டு, தெலுங்கு மாதம் உண்டு. இந்த சைத்திர வைசாக மாதம் அப்படிங்கிறது
தெலுங்கு மாதத்தை கொண்ட அடிப்படையாக கொண்ட மாத முறைகளை இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த தலைப்புகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பஞ்சாங்கத்தில் வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அங்கே பாருங்க, இந்த கிழமைங்கிறது தான் வாரம்ங்க. கிழமை அப்படிங்கிறது வாரம். அடுத்தது பக்கத்தில் திதி கொடுத்துருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் யோகம், அதுக்கப்புறம் கரணம். ஸோ மொத்தம் ஒவ்வொரு நாளுக்கும் இப்போ நான் காமிக்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் சித்திரை மாதத்துக்கு முன்னாடி மட்டும்தான் காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணின்னு 12 மாதங்களுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் வாரம் என்ன, திதி என்ன, நட்சத்திரம் என்ன, யோகம் என்ன, கரணம் என்னன்னு கொண்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தேதி வாங்க. சித்திரை மாதம் முதல் தேதி வந்துடும். இங்க பாருங்க, முதல் தேதி இருக்குது. அன்னைக்கு கிழமை என்ன? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைன்னு கொடுத்துட்டான். திதி என்ன? சஷ்ன்னு போட்டிருக்கான். சஷ்னா ஷஷ்டின்னு புரிஞ்சுக்கணும். ஷஷ்டி திதி. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்றேன். ஜூம் பண்ணா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரியும், டீட்டெயிலாக தெரியும். ஸோ இப்போ பாருங்க. ஸோ 1ஆம் தேதி அன்னைக்கு கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக வருது. அன்றைய திதி சஷ்டி திதி. சஷ்டி திதி பக்கத்தில் ஒரு டைம் கொடுத்துருக்கான் பாருங்க. இன்னும் கொஞ்சம் கூட நான் ஜூம் பண்ணிக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இந்த திதி வந்து சஷ்டின்னு கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் இந்த இடத்துல பாருங்க, நாளிகை வினாடிங்க 14:25ன்னு கொடுத்துருக்காங்களா? அந்த 14:25ங்கிறது என்ன அப்படின்னா நாளிகை வினாடி, அதாவது 14 நாளிகை 25 வினாடி அப்படின்னு புரிஞ்சுக்கிடுங்க. இந்த பஞ்சாங்கத்துல இன்னொரு விஷயத்த முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. பஞ்சாங்கத்துல இந்த இடத்துல அது வாரமானாலும் சரி, திதியானாலும் சரி, நட்சத்திரமா இருந்தாலும் சரி, இந்த முடிவு நேரத்தை தான் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ சஷ்டி திதி ஞாயிற்றுக்கிழமை இருக்குதுங்க. சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி அன்றைய தினம் இருக்குது. நாளிகை 14 வினாடி 25ன்னு புரிஞ்சுக்கிடணும். அப்ப 14 நாளிகை 25 வினாடி வரை சஷ்டி இருந்தது அப்படின்னு அர்த்தம். 14:25 வரைக்கும் தான் சஷ்டி இருந்தது. 14:25க்கு மேல சஷ்டிக்கு அடுத்த திதி சப்தமி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தங்க. ரைட். இந்த நாளிகை வினாடி கணக்கு ஜோதிடர்களுக்கு தெரியும். ஒரு சாமானிய மனிதருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நாளிகை வினாடிக்கு ஈக்குவலான இங்க மணி நிமிடம்னு கொடுத்துருக்கான் பாருங்க. மா அப்படின்னா மணி, நீ அப்படின்னா நிமிடம், மணி நிமிடம். அப்போ அதுக்கு ஈக்குவலான இங்க நாளிகை வினாடி 14:25ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலான மணி நிமிடத்தை இங்க கொடுத்துட்டாங்க. இப்போ 11:46 ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது காலையில. அப்போ 11:46 வரை சஷ்டி இருந்ததுன்னு அர்த்தம். இதை எப்படி படிக்கணும்னா, சித்திரை மாசம் தமிழுக்கு 1ஆம் தேதி இந்த இந்த சிம்பிள் பார்த்தீங்களா? அது வந்து தேதியை குறிக்கக்கூடிய சிம்பிளுங்க. இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா? அது வந்து தேதியை குறிக்கக்கூடிய சிம்பிள். இதை எப்படி படிக்கணும்னு பாருங்க. இங்கேருந்து படிக்கிறேங்க. சித்திரை மாதம் தமிழ் படி தேதி 1ஆம் தேதி, கிழமை அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. திதி வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி இருக்குது. சஷ்டி திதி எவ்வளோ நேரம் இருக்குது? 14 நாளிகை 25 வரை சஷ்டி திதி. அதன் பின்பு சப்தமி திதின்னு நம்மளா புரிஞ்சுக்கிடணும். ரைட். இங்க கடிகார மணி நிமிடம் பார்த்தோம் அப்படின்னா சஷ்டி திதி காலை 11 மணி வரை 11 மணி 46 நிமிடம் வரை இருந்தது அப்படின்னு அர்த்தம். 11:47 சப்தமி ஆரம்பமாகிவிட்டது அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இங்க கொடுக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாமே முடிவு நேரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். அதுக்கு நட்சத்திரம் பாருங்க. அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 1. நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா திருவுன்னு கொடுத்துருக்காங்க. திருவுன்னா என்னது? திருவாதிரைன்னு நம்மளா புரிஞ்சுக்கணுங்க. ரைட். திருவாதிரை. பக்கத்துல நாளிகை வினாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் முடிவு நேரத்தை தான் குறிக்குது. 48 நாளிகை 22 வினாடி வரை திருவாதிரை. அதன் பின்பு புனர்பூசம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஈக்குவலான நிமிடம் 1:21 AM கொடுத்துருக்காங்க. ஏ அப்படின்னா பகல்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க ஏ அப்படின்னா பகல், அதாவது எப்படி சொல்றதுங்க, பகல் அப்படின்னா நம்மளுடைய ஜோதிட முறையில வரணும். நீங்க நீங்க வந்து இந்த இடத்துல தான் குழப்பம் வரும். இந்த குழப்பத்தை நான் இப்போ தெளிவுபடுத்தினேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இங்க ஏ அப்படிங்கிறது பகல் பொழுதை குறிப்பது. பகல் பொழுது அப்படின்னா ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு நீங்க இல்ல இந்த குழப்பத்துக்குள்ள வர வேண்டாம். நான் இன்னொரு மாதிரி சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க வரேன்.
ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மணி நிமிடம், இந்த ஏஎம், பிஎம், இந்த இந்த இடத்துல பாருங்க பின்னு கொடுத்துருக்காங்க. 1:48 பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஎம், பிஎம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கும் வேறுபடுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னு போட்டால் பகல்னு புரிஞ்சுக்கோங்க, பீன்னு போட்டால் இரவுன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற முறையில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பஞ்சாங்கங்களில் வேறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நான் என்னுடைய சஜஷன் என்ன, என்னுடைய என்னுடைய இன்ஸ்டியூட்ல நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மணி நிமிடத்தை பாருங்க. பட் இந்த ஏஎம் பிஎம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நாழிகை வினாடியிலேயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருங்க. இது பகலா இரவாங்கிறது இந்த நாழிகை வினாடியிலேயே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? ஒரு நாள் என்பது 60 நாழிகை. இதை எழுதிக்கோங்க. ஒரு நாள் என்பது 60 நாழிகை கொண்டது. இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் முறைப்படி, ஜோதிட முறைப்படி காலையில சூரிய உதயத்துல தான் ஆரம்பிக்குது, மறுநாள் சூரிய உதயத்துல தான் முடியுது. அப்ப நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு நாள் காலையில சூரிய உதயத்துல தான் ஆரம்பிக்குது, மறுநாள் சூரிய உதயத்துல தான் முடியுது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ரைட். நம்ம ஏற்கனவே இந்த நாளிகை கணிதங்கள் சம்பந்தமான ஒரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம கொடுத்துருக்குறோம். அதுல என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாள் என்பது 60 நாழிகை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒரு நாள் என்பது 60 நாழிகை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோங்க. ரைட். இந்த ஒரு நாள் அப்படிங்கிறத பகல், இரவு அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கோங்க. பகல், இரவு அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இன்னொரு தடவை சொல்றேன். ஒரு நாள் என்பது சூரிய உதயத்தின் போது துவங்குகிறது. ரைட். இப்போ பகல், இரவுன்னு ஒரு நாளை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. பகல் 30 நாழிகை, இரவு பொழுது 30 நாழிகை அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ பகல் பொழுது 30 நாழிகையும் இரவு பொழுது 30 நாழிகையும் சேருது. அப்போ அது ஒரு நாள் அப்படின்னு நமக்கு வருதுங்க. ஸோ பகல் 30, இரவு 30, மொத்தம் 60 நாழிகை ஆயிடுச்சா? இந்த 60 நாழிகை சேர்ந்தது தான் நமக்கு ஒரு நாள் அப்படின்னு அர்த்தங்க. ரைட். இங்க பகல்னா என்ன? சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை பகல் பொழுது அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை பகல் பொழுது. அப்போ இரவு பொழுதுனா என்ன? சூரிய அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் காலையில சூரிய உதயம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இரவு பொழுதுதான். ஸோ இரவு பொழுது அப்படிங்கிறது சூரிய அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வருது இல்லையா, அது வரைக்கும் இரவு பொழுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்போ பகல் பொழுது 30 நாழிகை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ரைட். இப்ப பாருங்க, இந்த இடத்துல திருவாதிரை அப்படின்னு 48 நாழிகை கொடுத்துருக்காங்க. ஸோ திருவாதிரை என்பது 30 நாழிகையை கடந்து 48வது நாழிகை வரைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 30 நாழிகையை கடந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? பகல் பொழுதை தாண்டி விட்டதுன்னு அர்த்தம். பகல் பொழுதை தாண்டி விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்சல்யூட்லி இந்த 48 நாழிகை அப்படிங்கிறது நைட்டு நேரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். அப்ப இங்க 1:21ங்கிறது என்னவா இருக்கும்? இரவு பொழுது. அதாவது தமிழ் முறைக்கு இரவு பொழுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிடணுங்க. ஓகேவா? இதே நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஏஎம்னு கொடுத்துருப்பாங்க. ஆங்கில முறைப்படி நைட்டு 12 மணியை தாண்டிடுச்சுனாலே அது பகலாயிரும். ஸோ இங்க ஏஎம்னு கொடுத்துருப்பான் அவன் கணக்குல. பட் நம்மளுடைய ஜோதிட முறைப்படி 30 நாழிகையை இங்க தாண்டிருச்சுனாலே பகல் பொழுதை தாண்டிட்டோம்னு அர்த்தம். அப்போ இரவு பொழுதுல இருக்கோம்னு அர்த்தம். அப்போ திருவாதிரை நட்சத்திரம் 48 நாழிகை 22 வினாடி வரை இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகல் பொழுதை தாண்டி, அதாவது 30 அப்படிங்கிறது பகல் பொழுது. இந்த பகல் பொழுதை தாண்டி இரவு பொழுதுல முடியுதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம இந்த இடத்துல டைம் பார்த்துக்கலாம். 1:21 அப்படிங்கிறது இரவு நேரம், இரவு பொழுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணுங்க. சரி. இதே தான் எல்லாத்துக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு இந்த இடத்துல பாருங்க. எஸ். ஓகே. ரைட். இங்க பாருங்க. அதாவது தமிழுக்கு 11ஆம் தேதி பாருங்க. என்னுடைய மவுஸ் கர்சர் பாருங்க. இப்ப நான் குறிச்சிட்டு இருக்கிறேன்னா, தமிழுக்கு 11ஆம் தேதி அன்றைய தினம் புதன்கிழமையா வருது. திதி பிரதமை திதியாக வருது. இந்த இடத்துல 60 நாழிகைன்னு ஃபுல்லா கொடுத்துட்டான். அப்ப என்ன அர்த்தம்? அன்றைய தினம் முழுவதுமே பிரதமை திதி தான் இருக்குன்னு அர்த்தம். பிரதமை திதி அன்றைய தினம் முடியல, ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. அப்ப பிரதமை திதி எப்பதான் முடியுது? மறுநாள் பாருங்க இந்த இடத்துல.
மறுநாளுக்கும் பிரதமை திதி தான் கொடுத்துருக்கான். மொத 2 நாளிகை 15 வினாடி வரை இருக்குது. மொத 2 நாளிகை 15 வினாடி வரை பிரதமை திதி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது அதுக்கு ஈக்குவலான நேரம் பாருங்க, 6:48 AM, 6:48 காலை அப்படின்னு பார்த்துக்கணுங்க. இங்க நான் எப்படி இந்த 6:48 காலைன்னு முடிவு பண்றேன் அப்படின்னா, இங்க 2:45 தான் கொடுத்துருக்கான். எனக்கு எப்போ 30 தாண்டுதோ நாளிகையில, எப்போ எனக்கு 30 தாண்டுதோ அப்பதான் நான் இரவு பொழுதுன்னே டிசைட் பண்ண முடியும். அப்போ இங்க 2 நாளிகைங்கிறதுனால அது கண்டிப்பா பகல் பொழுதா தான் இருக்கும். அப்ப இங்க 6:48ங்கிறது விடிய கால 6:48 அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேங்க. ரைட். அதுக்கு நேரம் இப்ப நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நேரம் வந்துருங்க. அன்றைய புதன்கிழமை, தமிழுக்கு 11ஆம் தேதி பிரதமை திதி நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திரம் பாருங்க, அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் இருக்குது. சுவாதி நட்சத்திரம் இருக்குங்க. எப்ப முடியுது சுவாதி நட்சத்திரம்? 46 நாளிகை 20 வினாடியில முடியுது. இங்க எனக்கு ஒரு குழப்பம் வருது. பக்கத்துல பாருங்க, 12:26ன்னு டைம் கொடுத்துருக்கான். இங்க அப்படின்னு கொடுத்துருக்கான். எனக்கு இது மத்தியானம் 12:30 மணியா இல்லைன்னா இரவு 12:30 மணியாங்கிறது எனக்கு ஒரு குழப்பம் வருது. அப்ப நான் இந்த இடத்துல இங்க பார்ப்பேங்க, நாளிகை வினாடியில பார்க்கணும். நாளிகையில 46:20ன்னு கொடுத்துருக்கான். எனக்கு 30 நாளிகையை தாண்டிருச்சு. மொத 30 அப்படிங்கிறது பகல் பொழுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பகல் பொழுதுனா என்ன? சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை பகல் பொழுது. அப்ப கண்டிப்பா 30 தாண்டி தான் இங்க 46ல முடியுது. அப்ப பகல் பொழுதை கடந்து விட்டது, இரவு பொழுதுலதான் முடியுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க 12:26ங்கிறது கண்டிப்பாக இரவு 12:26 மணி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிடுவேங்க. ஸோ இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க உங்களுக்கு 30 ஒட்டினாப்புல வருதோ அது சாயந்தர வேலைன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை பகல் பொழுது, இது 30 நாளிகை. சூரிய அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை வருவது ஒரு 30 நாளிகை. இது ரெண்டும் சேர்ந்தாதான் நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது கணக்குங்க. இப்போ நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, இப்ப நான் செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல நான் இப்ப செலக்ட் பண்றேன் பாருங்க. இந்த இடத்த பாருங்க. அதாவது தமிழுக்கு 9ஆம் தேதிங்க, திங்கட்கிழமை. திதி விட்டுருங்க, அப்படியே நட்சத்திரம் வாங்க. நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம்னு வருதுங்க. ஹஸ்த நட்சத்திரம் இப்ப பாருங்க, எப்ப முடியுது? 34வது நாளிகை 32வது வினாடி. அப்ப இந்த 30 ஒட்டுன மாதிரி வருதா? 30 ஒட்டுன மாதிரி வருதுன்னா அது சூரிய அஸ்தமனத்துக்கு ஒட்டுன மாதிரி வருதுன்னு அர்த்தம். 30ங்கிறது சூரிய அஸ்தமனத்தை குறிக்குது. பகல் பொழுது 30, சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை 30 நாளிகை. இங்க பாருங்க, 34 நாளிகைன்னு இருக்கா? அப்போ கிட்டத்தட்ட அது சூரிய அஸ்தமனத்தை ஒட்டுன மாதிரி வருதுன்னு அர்த்தம். அப்ப நான் இங்க டைம் பாக்குறேன், 7:45, அதாவது 7:44ன்னு போட்டிருக்காங்க. அப்ப 7:44ங்கிறது சாயந்தரம் 7:44, அதாவது சூரிய அஸ்தமனத்தை கடந்து வரக்கூடிய 7:44 அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இந்த இடத்துல 30 ஒட்டன மாதிரி வருதுன்னா அது சாயந்தர வேலைன்னு அர்த்தம். அப்படியே முன்னாடி நாள் பாருங்க. இந்த இடத்துல நான் முன்னாடி நாள் செலக்ட் பண்றேன் பாருங்க. இந்த முன்னாடி நாள் பார்த்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க, உத்திர நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க. உத்திர நட்சத்திரம் எப்போ முடியுது? 27 நாளிகை 22ல முடியுது. அப்ப இந்த 27ங்கிறது என்னது? சூரிய சூரிய அதாவது 30 ஒட்டுன மாதிரி வருதா? 30க்கு முன்னாடி வருதா? 30ன்னா சூரிய அஸ்தமனம்னு எடுத்துக்கோங்க. அப்ப 30க்கு முன்னாடி 27ன்னு நிக்குதுங்க. அப்போ இங்க டைம் பாருங்க, 4:53ன்னு கொடுத்துருக்காங்க. 4:53ன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்ப சாயந்தரம் 4:53ன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு வரக்கூடிய சாயங்கால வேலை 4:53 அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிடணுங்க. ஸோ இப்படிதான் பஞ்சாங்கத்துல முடிவு நேரத்தை தான் கொடுத்துருப்பாங்க. அது வாரமாகட்டும், திதியாகட்டும், நட்சத்திரமா இருக்கட்டும், யோகமா இருக்கட்டும், கரணமா இருக்கட்டும். ஸோ இதுதான் பஞ்சாங்கத்தினுடைய பயன். இப்படிதான் நம்ம பார்க்கணுங்க. ரைட். அதுக்கப்புறம் இந்த கரணம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். கரணம் எப்படி உங்களுக்கு எழுதணும் அப்படிங்கிறது பஞ்சாங்க, அதாவது ஜாதக கணிதம் வரும் இல்லையா? அந்த ஜாதக கணிதம் வரும்போது இந்த கரணத்தை எப்படி கால்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நான் சொல்லிடுறேன் ஒரு தடவை. இந்த கரணம் அப்படிங்கிறது திதியில் பாதிங்க. திதியில் பாதி. ஒரு நாளுக்கு ஒரு திதி வரும், ஒரு நாளுக்கு ஒரு நட்சத்திரம் வரும். ரைட். இப்போ திதியில் பாதி கரணம் அப்படின்னா
ஒரு நாளுக்கு ஒரு திதினா திதியில பாதி கரணம்னா ஒரு நாளுக்கு 2 கரணம் வரணும் இல்லையா? ஒரு நாளைக்கு 2 கரணம் வரணும். ரைட். இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா திதி எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் கரணம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஒரு திதியில் பாதி கரணம், ஒரு திதிக்குள்ள 2 கரணம் வந்து முடிஞ்சிடும். அப்போ ஒரு நாளுக்கு ஒரு திதினா ஒரு நாளுக்கு 2 கரணம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நாளுக்கு 2 கரணம் வந்துட்டு போயிடும். ஆனா பஞ்சாங்கத்தை பொறுத்தளவுக்கு சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு நாளுக்கு ஒவ்வொரு கரணங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, இங்க சித்திரை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைத்துளை கரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வனிசை கரணம்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளுக்கு ஒவ்வொரு கரணங்கள் தான் கொடுத்துக்கிட்டே வராங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? நம்ம இப்ப சொல்லியிருக்கிறோம் ஒரு நாளுக்கு 2 கரணம் வரும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கணுங்க. சரி, இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. நம்ம எல்லாருமே புக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா புத்தகத்துல நான் சொல்லக்கூடிய பேஜ் நம்பரை எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். புத்தகம் வச்சிருக்கிறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. ரைட். பக்க நம்பர் 34, 34ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கோங்க. ரைட். பேஜ் நம்பர் 34ல நம்ம ஒரு டீட்டெயில்டா ஒரு அட்டவணை கொடுத்துருக்கோங்க. இந்த அட்டவணையில எப்படி கரணங்கள் மாறி மாறி வருது அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கோங்க, 34வது பக்கம். ரைட். இப்போ வளர்பிறை திதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 15 திதி கொடுத்துருக்குறோம். தேய்பிறை திதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 திதி கொடுத்துருக்குறோம். அதுல ஒவ்வொரு திதிக்கும் வரக்கூடிய கரணங்கள் 2ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த கரணங்களை கொடுத்துருக்குறோம் பாருங்க. உதாரணமா வளர்பிறை திதிகள் சுக்லபட்சம்னு கொடுத்துருப்போம். அதுல போய் பாருங்க, பிரதமை திதி அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். பிரதமை திதி அதுல கிம்ஸ்துக்னம் பவம் அப்படின்னு 2 கரணங்கள் வரும். இதே மாதிரி தேய்பிறை திதிகள்ல போய் பாருங்க, அதே பிரதமை திதிக்கு நேர கொடுத்துருப்போம். 2 கரணங்கள் கொடுத்துருப்போம். பாலவம் கௌலவம் அப்படின்னு 2 கரணங்கள் உண்டுங்க. இப்படி ஒரு திதிக்கு 2 கரணங்கள் வரும்போது பஞ்சாங்கத்துல மட்டும் ஏன் ஒரு நாளுக்கு ஒரே ஒரு கரணத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னா பாக்கி உள்ளதை நம்ம தான் புரிஞ்சுக்கிடணும்னு அர்த்தங்க. ரைட். இப்போ என்ன ஆகுது, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமைங்க. ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம வளர்பிறையில இருக்கோமா தேய்பிறையில இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுங்க. இந்த திதிக்கு நேரம் நீங்க படிச்சுக்கிட்டே வாங்க. சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி இப்படி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சிம்பல் கொடுத்துருப்பாங்க. ஒரு வட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பா அப்படின்னு போட்டு ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்களா, இது வந்து பௌர்ணமி அப்படின்னு அர்த்தங்க. பௌர்ணமின்னு அர்த்தம். இந்த இடத்துல பௌர்ணமின்னு வருதுன்னா இந்த திதிகள் எல்லாமே வளர்பிறை திதிகள்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, என்னுடைய மவுஸ் கர்சரை நான் செலக்ட் பண்றேன் பாருங்க. இந்த திதிகள் அனைத்தும் வளர்பிறை திதிகள் அப்படின்னு அர்த்தங்க. அப்ப இன்றைய இந்த நாள் எல்லாமே இந்த சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து சித்திரை 10ஆம் தேதி வரைக்கும், அதாவது பௌர்ணமி நாள் என்னைக்கு வருதோ அன்றைய தினம் வரை வளர்பிறை திதிகள் அப்படின்னு அர்த்தங்க. சரி, சித்திரை 11ஆம் தேதி பாருங்க. சித்திரை 11ஆம் தேதி பிரதமைன்னு கொடுத்துருக்கான். அங்க பௌர்ணமிக்கு மறுநாள், அப்ப தேய்பிறை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தங்க. தேய்பிறை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நான் அப்படியே இன்னொரு பேஜ் காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல ஒரு நிமிஷம். ரைட். இப்போ இது வந்து வைகாசி மாசத்துக்கு உண்டான பக்கங்க. வைகாசி மாசத்துக்கு உண்டான பக்கம். ஒரு நிமிஷம். ரைட். ஸோ இது வந்து வைகாசி மாசத்துக்கு உண்டான பக்கம் உங்க கண்ணில் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறேன். ரைட். இப்போ வைகாசி 11ஆம் தேதி பிரதமைன்னு கொடுத்துருக்குறாங்க. பிரதமைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு இது என்ன வளர்பிறையா தேய்பிறையான்னு தெரியல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அப்படியே படிச்சுட்டே வாங்க. பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி அப்படி படிச்சுட்டே வந்தீங்கன்னா இங்க அமாவாசைன்னு வந்துருச்சா? ஸோ அமாவாசை வந்துருச்சுன்னா அப்ப நம்ம படிச்சுட்டு வந்தது எல்லாமே தேய்பிறை திதின்னு அர்த்தம். நம்ம இத்தனை நாள் இப்ப படிச்சுட்டு வந்தது பூராமே இது எல்லாமே தேய்பிறை திதி அப்படின்னு அர்த்தங்க. ஓகேவா? அப்போ இந்த வைகாசி 11ல இருந்து இந்த 24ஆம் தேதி வரை தேய்பிறை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி நம்ம அடுத்து வரக்கூடிய திதிகளை நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா அடுத்து வருகின்ற திதிகள்ல பௌர்ணமின்னு வந்துச்சுன்னா வளர்பிறையில இருக்கோம்னு அர்த்தம். அடுத்து வருகின்ற திதி படிச்சுட்டே வரும்போது
அமாவாசை வந்துருச்சுன்னா நம்ம தேய்பிறையில இருப்போம் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இப்படி வளர்பிறையா தேய்பிறையா அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ரைட். இப்போ நம்ம இந்த கரணம் அப்படிங்கிறத பத்தி நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இந்த கரணத்துக்குள்ள வந்துருவோங்க. இப்போ நமக்கு இந்த சஷ்டி திதி வளர்பிறையா தேய்பிறையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம அடுத்தது அப்படியே படிச்சுக்கிட்டே வர்றோம். இங்க வந்து பௌர்ணமின்னு வந்துடுதுங்க. அப்ப நம்ம வளர்பிறையில இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப சஷ்டி திதி இது வளர்பிறை அப்படின்னு அர்த்தங்க. ரைட். இந்த இடத்துல நம்மளுடைய பக்க நம்பர் 34 புக்ல போய் பாருங்க. வளர்பிறை சஷ்டி திதியில என்ன கரணம் 2 கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்க. கௌளவம் தைத்துளை அப்படின்னு கொடுத்துருப்போங்க. கௌளவம் தைத்துளை அப்படின்னு 2 கரணங்கள் கொடுத்துருக்கோம். இங்க தைத்துளை 14 நாழிகை 25 வினாடியில முடிஞ்சிருதுன்னு கொடுத்துருக்கான். அப்ப என்ன அர்த்தம்னா, மொத கரணம் கௌளவம்ங்கிற கரணம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தங்க. கௌளவம்ங்கிற கரணம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். 2வது கரணத்தை தான் கொடுத்துருக்காங்க. கௌளவம்ங்கிறது முதல் கரணம், தைத்துளம்ங்கிறது 2வது கரணம். அப்ப தைத்துளம் அப்படிங்கிற கரணத்தை தான் 2வது கரணத்தை தான் இங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த கரணம் எப்ப முடியுது? 14 நாழிகை 25 வினாடியில முடியுது. இதே 14 25 இந்த டைம்ல தான் இந்த திதியும் முடியுது பாருங்க. இங்க சஷ்டி திதிக்கு பக்கத்துலயும் இதே 14 25 கொடுத்துருக்கானா. அப்ப 14 நாழிகை 25 வினாடியில சஷ்டி திதி முடியுது. அப்ப சஷ்டி திதி முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த தைத்துளம் கரணம்ங்கிறது முடிஞ்சிடும். திதியில் பாதி கரணம்ங்க. அப்போ திதி எப்ப முடியுதோ அப்பயே அந்த கரணம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இந்த சஷ்டி திதி 14 25 நாழிகையில முடியுது. இதே 14 நாழிகை 25 வினாடியில இந்த தைத்துளம் அப்படிங்கிற அந்த கரணமும் முடிகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்போ மறுநாள் வாங்க. சப்தமி. சப்தமி திதி வளர்பிறை சப்தமி. நம்ம புக்ல போய் பாருங்க. வளர்பிறை சப்தமியில கரசை வனிசை அப்படின்னு 2 கரணங்கள் உண்டு. கரசை அப்படிங்கிறது முதல் கரணம், வனிசை அப்படிங்கிறது 2வது கரணம். இங்க பஞ்சாங்கத்துல இந்த 2வது கரணத்தை தான் கொடுத்துருக்காங்க. வனிசை கரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்ப முடியுது இந்த வனிசை கரணம்? 14:35 முடியுது. 14 மன்னிக்கணும், 15 நாழிகை 35 வினாடியில முடியுது. ஸோ இதே 15 நாழிகை 35 வினாடியில இந்த சப்தமி திதியும் முடியுது அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியுங்க. ஸோ இப்படி பஞ்சாங்கத்துல ஏதாவது ஒரு கரணத்தை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு உதாரணம் நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல வாங்க. அதாவது சித்திரை 7ஆம் தேதி பாருங்க. இப்போ நான் மவுஸ்ல செலக்ட் பண்றேன். சித்திரை 7ஆம் தேதி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க. கரணம் வந்து பவ கரணம்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன திதி அன்னைக்கு? துவாதசி திதி. சித்திரை 7ஆம் தேதி துவாதசி திதி வளர்பிறை. நம்ம புக்கில் போய் பாருங்க. வளர்பிறை துவாதசி திதிக்கு என்னென்ன கரணம்? பவம் பாலவம் அப்படின்னு 2 கரணங்கள் உண்டு. பவம் பாலவம் அப்படின்னு 2 கரணங்கள் உண்டு. இந்த இடத்துல முதல் கரணத்தை இங்க கொடுத்துட்டாங்க. முதல் கரணத்தை கொடுத்துட்டான். பவ கரணம் எப்ப முடியுது? அதை கொடுத்துட்டாங்க. பவ கரணம் எப்ப முடியுது? 8 நாழிகை 43 வினாடியோட முடியுது அப்படின்னு அர்த்தம். அப்போ பவ கரணத்துக்கு அப்புறம் பாலவ கரணம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும்னு அர்த்தம். இந்த 8 நாழிகை 43 வினாடிக்கு பிறகு பாலவ கரணம் வருகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த பாலவ கரணம் எப்ப முடியும்? 2வது கரணம் இல்லையா பாலவம்ங்கிறது. இந்த பாலவ கரணம் எப்ப முடியும்? இந்த திதி எப்ப முடியுதோ அப்ப முடியும். இந்த துவாதசி திதி எப்ப முடியுதோ அப்ப முடியும். அதாவது 41 நாழிகை 58 வரை துவாதசி இருக்கு இல்லையா. இதே 41 நாழிகை 58 வினாடி வரும்போது அந்த 2வது கரணம் பாலவ கரணம் அப்படிங்கிறதும் முடிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தங்க. ரைட். இந்த இடத்துல இன்னொன்று சொல்றேன் பாருங்க. இந்த துவாதசி திதிக்கு பக்கத்துல ஓகேவா 41 நாழிகை 58 வினாடியோட துவாதசி முடியுதுன்னு அர்த்தம். ரைட்டு. இந்த பக்கத்துல டைம் கொடுத்துருக்கான் 10:43. இது ஏஎம்மா பிஎம்மா அப்படிங்கிறது நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். இங்க கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இந்த ஏஎம் பிஎம் நான் பார்க்கறதுக்கு ரெஃபர் பண்ண மாட்டேன். நீங்க இங்க நாளிகையில கண்டுபிடிக்கணும். நாளிகையில 30 கடந்து 41 வந்துருக்குதா. அப்ப எப்ப 30 தாண்டிருச்சோ அப்ப சாயந்தர வேலையை தாண்டிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இங்க ஆட்டோமேட்டிக்காவே 10:43 கொடுத்துருந்தாங்கன்னா அது இரவு 10:43 நீங்க புரிஞ்சுக்கிடணுங்க. ரைட். ஸோ இப்படிதாங்க இந்த வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இதெல்லாம் பார்க்கணும். ரைட். அதுக்கப்புறம் பஞ்சாங்கத்துல கூடுதலா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த நட்சத்திர தியாஜ்யம் கொடுத்துருப்பாங்க. நட்சத்திர தியாஜ்யம்
தியாஜ்யம் அப்படிங்கிறது ஒரு அதாவது விலக்கப்பட வேண்டிய ஒரு நேரம்ங்க. அந்த நேரத்துல நம்ம நல்ல காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி விளக்கம் நம்மளுடைய புத்தகத்துல கொடுத்துருக்குறோம், பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்தது அமிர்த கடிகை. இந்த அமிர்த கடிகைனா என்ன அப்படிங்கிறது நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்குறோம். அபராண்ண காலம். இந்த அபராண்ண காலம் அப்படிங்கிறது இது வந்து அபராண்ண காலம், ஆதி, அந்தம் அப்படின்னு ரெண்டு இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த திதி கொடுப்பதற்குண்டான நேரங்களை இவங்க குறிப்பிடுறாங்க. திதி நம்ம இறந்தவர்களுக்கு திதி கொடுக்குறோம் இல்லையா, அது எப்ப கொடுக்கணும்னா இந்த அபராண்ண காலம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அபராண்ண காலத்தை தான் நம்ம கொடுக்கணும். ரைட். இந்த அபராண்ண காலம் எப்ப ஆரம்பமாகுது எப்ப முடியுது அப்படிங்கறது தினப்படிக்கும் நாளிகை கணக்குல கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கடிகார நேரத்துக்கு மாத்திக்கிட்டு அப்புறம் நம்ம அந்த டயத்துல திதி கொடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த நாளிகையில இருந்து எப்படி நம்ம கடிகார நேரத்துக்கு மாத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கணித வீடியோவில் கொடுத்துருக்குறோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அதுக்கப்புறம் இந்த 28வது பக்கத்தில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த 28வது பக்கத்தில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ 29வது பக்கம் பாருங்க. இதுவும் சித்திரை மாசத்துக்கு உண்டான தகவல் தான். இது 29வது பக்கமும் சித்திரை மாசத்துக்கு உண்டான தகவல் தான். இந்த ரைட் சைடு கார்னர்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தேதியை மீண்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்க இங்கே இருந்து இந்த இடம் வரைக்கும் நீங்க பார்த்துட்டு போக வேண்டாம். லெஃப்ட் சைடு கார்னர்ல இருந்து கை வச்சுக்கிட்டே இப்படி வந்தோம்னா தப்பாயிரும். அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கணுங்கிறதுனால ரைட் சைடு கார்னர்லையும் மீண்டும் ஒரு முறை தமிழ் தேதியை அவங்க டிஸ்பிளே பண்றாங்க. ரைட். அதுக்கப்புறம் இது அமிர்தாதி யோகம். அமிர்தாதி யோகம், இந்த அமிர்தாதி யோகம்ங்கிறதும் நம்மளுடைய புத்தகத்துல கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேங்க. இந்த அமிர்தாதி யோகம் அப்படிங்கிறது ஒரு நாளும் ஒரு நட்சத்திரமும் சேரும் போது ஒரு யோகம்னு ஒரு ஃபிக்ஸடா ஒரு காலம் வச்சுட்டாங்க. நம்மளுடைய புத்தகத்துல கொடுத்துருக்குறோம். அதாவது வியாழக்கிழமை இந்த நட்சத்திரம் வந்துச்சுன்னா அது சித்த யோகம், வியாழக்கிழமை இன்னொரு நட்சத்திரம் வரும்போது அது மரண யோகம் அப்படின்னு ஃபிக்ஸடா 27 நட்சத்திரங்களும் 7 நாளுக்கும் மாறி மாறி வரும்போது அது என்ன யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத அவங்க டிஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாங்க. இது நம்மளுடைய புத்தகத்துல இருக்குது, பஞ்சாங்கத்துல இருக்குது, நீங்க தேடி படிச்சுக்கோங்க. ரைட். அப்ப இங்க ஏன் கொடுத்துருக்குறான் அப்படின்னா, இந்த இடத்துல ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ காலத்துக்கு இருக்குது, எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஒரு நாளுக்கு திடீர்னு 2 நட்சத்திரம் வந்துருங்க. ஒரு நாளுக்கு 2 நட்சத்திரங்கள் உண்டு, வந்துடும், வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நாட்கள்ல ஒரே நாள்ல 3 நட்சத்திரங்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள்ல வியாபித்து வரும். அப்போங்கும்போது இந்த அமிர்தாதி யோகங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த நாளை பொறுத்தளவுக்கு தமிழ் 1ஆம் தேதியை பொறுத்தளவுக்கு சித்த யோகம் 60 நாளிகை வரைக்கும், அதாவது ஃபுல் டே இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் இங்க 60 நாளிகைன்னு கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் ஃபுல் டே இருக்குன்னு அர்த்தம். ரைட். ஆனா 2ஆம் தேதியை பொறுத்தளவுக்கு பாருங்க, 2ஆம் தேதியை பொறுத்தளவுக்கு இங்க அப்படின்னு போட்டு 52:10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அமிர்தாதி யோகத்துல அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம், பிரபலாரிஷ்ட யோகம் 4 யோகம் படிச்சோம். அப்போ 2ஆம் தேதி அன்னைக்கு அமிர்த யோகம் 52 நாளிகை 10 வினாடி வரை இருக்கு. அதன் பின்பு சித்த யோகம் அப்படின்னு இதை படிக்கணும். இதை எப்படி படிக்கணும்னா அமிர்த யோகம் 52 நாளிகை 10 வினாடி வரை, அதன் பின்பு சித்த யோகம் அப்படின்னு படிக்கணும். அது எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த 52:10 அப்படிங்கிறது அப்படின்னா, அன்னைக்கு தேதியில நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் முடியுது இல்லையா, அது வந்து 52:10 இருக்கும். இந்த பாருங்க, புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் தேதி அன்னைக்கு முடியுதா, ஒரு நிமிஷம், இந்த புனர்பூச நட்சத்திரம் கரெக்டா 52 நாளிகை 10 வினாடியோட முடியுதுங்க. அப்ப இந்த நட்சத்திரம் முடியும் போது என்ன ஆகும்னா அதே நாள் தான், அதே 2ஆம் தேதி திங்கக்கிழமை தான். புனர்பூசம் இருந்துச்சுன்னா அது அமிர்த யோகம். புனர்பூசம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த 52க்கு பிறகு 52 நாளிகை 10 வினாடிக்கு பிறகு உங்களுக்கு சித்த யோகம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஒரு நட்சத்திரம் ஒரே நாள்ல உங்களுக்கு 2 நட்சத்திரம் வருது இல்லையா, அப்போ இந்த அமிர்தாதி யோகமும் மாறிடுதுன்னு அர்த்தம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. 7ஆம் தேதி பாருங்க, சித்த யோகம் எவ்வளவு நேரம் வரைக்கும், 19 நாளிகை 40 வினாடி வரை. அதன் பின்பு மரண யோகம்னு புரிஞ்சுக்கணும். இந்த மான்னா மரண யோகம். இப்போ 7ஆம் தேதி சித்த யோகம் 19 நாளிகை 40 வினாடி வரை, அதன் பின்பு மரண யோகம் அப்படின்னு இதை படிக்கணும். ரைட். இந்த சித்த யோகம் எப்படி இதோட முடியுது, ஏன்னா நட்சத்திரம் முடியுது. இந்த நட்சத்திரம் பாருங்க, இங்க பாருங்க, 7ஆம் தேதி பூர நட்சத்திரம் இருக்குது. 7ஆம் தேதி பூர நட்சத்திரம் எக்ஸாக்டா அதே 19:40. நம்மளுடைய புத்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமிர்தாதி யோகங்கள்ங்கிற பக்கத்துல சனிக்கிழமையும்
பூர நட்சத்திரமும் சேர்ந்தால் சித்த யோகம்னு படிச்சிருப்போம். அந்த அந்த அட்டவணையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு 7ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமைங்க. 7ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமையும் பூர நட்சத்திரமும் சேர்ந்தா அது சித்த யோகம்னு கொடுத்துருப்போம். ஆனா இந்த பூர நட்சத்திரம் 19 நாழிகை 40 வினாடி வரைக்கும் தான் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் வந்துடுது. அப்ப நீங்க போய் பாருங்க, சனிக்கிழமையும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்தா மரண யோகம்னு கொடுத்துருப்போம். அப்போ அதனாலதான் இந்த நட்சத்திரம் மாறும்போது இந்த அமிர்தாதி யோகமும் மாறிடுது. அதனாலதான் அவங்க இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி தனியா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட். அதுக்கப்புறம் இந்த நேத்திரம் ஜீவன், நேத்திரம் ஜீவன் அப்படின்னு மாறி மாறி கொடுப்பாங்க. இந்த நேத்திரம் ஜீவன் அப்படிங்கிறது ஒரு நாள் என்பது பலமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குங்க. எப்பயுமே நேத்திரன் வந்து 2, ஜீவன் வந்து 1, இல்லை நேத்திரம் 1, ஜீவன் வந்து 0 இப்படிங்கிற மாதிரி குறைஞ்சு கூடிக்கிட்டே போகுங்க. இது வந்து வளர்பிறை தேய்பிறையை வச்சு சில கணிதங்கள் பண்ணி அவங்க கொண்டு வராங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த நேத்திரம் எப்பயுமே 2 இருந்தா ரொம்ப ரொம்ப பலம்ங்க. ஜீவனும் ஓரளவுக்கு 1 அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கணும். இதெல்லாம் பலமான நாட்கள்னு அர்த்தம். இங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நேத்திரம் 2 இருக்குது, ஆனா ஜீவன் வந்து 0 ஆயிடுச்சுங்க. அப்ப இது பலம் இல்லாத நாள் அப்படின்னு அர்த்தம். இதை பற்றி மேலும் விளக்கம் நம்மளுடைய புத்தகத்துல கொடுத்துருக்குறோம், நீங்க போய் பாருங்க. இது போல இந்த விவாக சக்கரம், வார சூலை, யோகினி, இது எல்லாமே நம்மளுடைய புத்தகத்துல இருக்குது. நீங்க தாராளமா போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ராசி இருப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ராசி இருப்புன்னு கொடுத்துருப்போம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்மளுடைய திருக்கணித முறையில் ஜாதகம் கணித்தல் அப்படிங்கிற அந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். அப்ப நீங்க இதை தெரிஞ்சுப்பீங்க. ரைட். இந்த அகஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அகஸ், சென்னை அகஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது ஏன் சென்னை அகஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய சபரி திருக்கணித பஞ்சாங்கம் சென்னையை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுதுங்க. அதனால சென்னை அகஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அகஸ்னா என்ன அப்படின்னா பகல் பொழுதின் கால அளவு, அதாங்க அகஸ். பகல் பொழுதுனா என்ன, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னோம். சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை பகல் பொழுது. அப்போ இந்த பகல் பொழுதைத்தான் நாளிகை கணக்குல கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, 1ஆம் தேதி அன்னைக்கு, சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு பகல் பொழுது எவ்வளவு நேரம் இருந்திருக்குது? 30 நாழிகை 45 வினாடி வரை இருந்ததுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் பகல் பொழுதின் கால அளவு. ரைட். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, சிரார்த்த திதி. திருக்கணித முறையில் சிரார்த்தம் செய்வதற்குண்டான திதிகளை இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த திதியை பார்த்துதான் சிரார்த்தம் பண்ணிக்கணும், திதி கொடுக்கணும். இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு இதை பயன்படுத்திக்க வேண்டியது. ரைட். அதுக்கப்புறம் வாக்கிய வாக்கிய பஞ்சாங்கப்படி சிரார்த்த திதி, இதையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் பயன்படுத்திக்கலாம். வாக்கியம் பார்க்குறவங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்துக்கலாம். திருக்கணித முறையில் படிக்கிறவங்க திருக்கணித முறையில் சிரார்த்தம் கொடுத்துக்கலாம், திதிகள் கொடுத்துக்கலாம். அதுக்காக ரெண்டையுமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ரெண்டையுமே கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விரதாதி விசேஷங்கள்னு கொடுத்துருப்பாங்க. விரதாதி விசேஷங்கள் இந்த இடத்துல வாரம் பார்த்தோம், திதி பார்த்தோம், இடது பக்கத்துல நட்சத்திரம் பார்த்தோம், யோகம் பார்த்தோம். இந்த இடத்துல விரதாதி விசேஷங்கள்னா என்ன? விரதாதி விசேஷங்கள்னா என்ன அப்படின்னா அன்றைய நாளுக்கு நேரம் இருக்கக்கூடிய சில குறிப்புகள், சில எக்ஸ்ட்ரா குறிப்புகள், ஆன்மீக குறிப்புகள், சில விரத முறைகளை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற குறிப்புகளை அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுதான் விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு அர்த்தங்க. இந்த இடத்துல பாருங்க, சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு பாருங்க, சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பலுக்கு வந்து வருடம்னு அர்த்தங்க. இந்த சிம்பல் இருக்காங்க இல்லையா, இந்த சிம்பலுக்கு வந்து வருடம்னு அர்த்தம். இது எப்படி படிக்கணும்னா தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு படிக்கணும். அன்றைய நாள் பாருங்க, சஷ்டி விரதம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏதாவது சில விரதங்களோ ஏதாவது சில ஆன்மீக தகவல்களோ இருந்தா இந்த விரதாதி விசேஷங்கள் பகுதியில ஒவ்வொரு நாளுக்கும் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு உண்டான தகவலுங்க. இதே மாதிரி நான் அடுத்த பக்கத்துக்கு போனேன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாசத்துக்கு உண்டான தகவலை கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்க, வைகாசி மாசம் பக்கம் நம்பர் 30 மற்றும் 31, இது ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டலா பார்த்தோம்னா இப்ப நான் செலக்ட் பண்ணியிருக்கிற பகுதி ஃபுல்லாவே வைகாசி மாசத்துக்கு உண்டான டீடைல்ஸ், தகவல் அப்படின்னு அர்த்தங்க. இதே மாதிரி 12 மாசத்துக்கும் பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒண்ணு. இது தாங்க வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம்னு சொல்லக்கூடிய 5 அங்கங்களை ஒர்க் அவுட் பண்ணி அதை விட கூடுதலாகவே அமிர்தாதி யோகம் என்ன, நேத்திரம் ஜீவன் என்ன, திதி எப்போ கொடுக்கணும், அபராண காலம் எப்போ, விரதங்கள் அன்றைய தினம் எப்போ வருது, எல்லாமே அவங்க கொடுத்துடுறாங்க. சரி, இதுக்கப்புறம்
மேற்கொண்டு சில விஷயங்கள் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. முக்கியமான இடத்துல இருக்கிறோம் இப்போ. ஒரு நிமிஷங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த தேதிகளில் ஒரு நட்சத்திரத்தை விட்டு இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதாவது கோச்சாரம் அப்படிங்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் என்ன இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ கோச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்றைய கிரக நிலவரம், அதுதாங்க கோச்சாரம்னு சொல்றது. நம்ம இன்னைக்கு என்னைக்கு பேசிட்டு இருக்கிறோமோ அன்றைய தினம் ராசி கட்டத்தில் கிரகங்கள் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத சொல்றது தான் கோச்சாரம். ராசி கட்டம்ங்கிறது ஆகாய மண்டலம். ஆகாய மண்டலத்தை தான் நம்ம ராசி கட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறோங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ இன்றைக்கு என்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோமோ அன்னைக்கு கோச்சாரத்தில், அதாவது இந்த வான் மண்டலத்தில் கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிது அப்படிங்கிறத சொல்றது தாங்க கோச்சாரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ குரு பகவான் இன்னைக்கு தேதியில ரிஷபராசியில் இருக்கிறாருங்க. அப்போ ரிஷபராசியில எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு, எந்த நட்சத்திர பாதத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது முதற்கொண்டு இந்த பக்கத்துல கொடுத்துருப்பாங்க. ரிஷபராசியில எல்லா ராசிலையுமே, ரிஷபராசி மட்டும் இல்லை 12 ராசிகள்லையுமே 3 நட்சத்திரங்கள் வருங்க. ரிஷபராசியில பார்த்தீங்கன்னா கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் அப்படின்னு 3 நட்சத்திர பாதம் உண்டு. 3 நட்சத்திரங்கள் உண்டு. நட்சத்திர பாதங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசியிலையும் 9 நட்சத்திர பாதங்கள் உண்டு. நம்மளுடைய அடிப்படை பாட புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா அதுல பேஜ் நம்பர் 27ல போய் பாருங்க. ராசி மண்டலம் அப்படின்னு ஒரு 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 ராசி மண்டலம் கொடுத்துருப்போம். அதுல நட்சத்திரம் பாதம் வாரியாக ஒவ்வொரு ராசியிலையும் நம்ம கொடுத்துருப்போங்க. இப்போ ஒரு ராசியில 3 நட்சத்திரங்கள் உண்டு. ஒரு ராசியில 9 நட்சத்திர பாதங்கள் உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பேஜ் நம்பர் 27 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கொடுத்துருப்போம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு கிரகம் என்னைக்கு எத்தனை மணிக்கு ஒரு நட்சத்திர பாதத்துல இருந்து இன்னொரு நட்சத்திர பாதத்துக்குள்ள வருது அப்படிங்கிற தகவல்களை இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்ப பாருங்க, இது வந்து பேஜ் நம்பர் 4ல இருக்கும். பேஜ் நம்பர் 4 மன்னிக்கணும், பேஜ் நம்பர் 24 பக்கம் நம்பர் 25ல இருக்குங்க. ஓகேவா? பக்கம் நம்பர் 24 பக்கம் நம்பர் 25ல நம்மளுடைய சபரி திருக்கணித பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. ரைட். உங்களுக்கு மேலே பாருங்க, தலைப்பு கொடுத்துருப்பான் குரோதி வருடத்திய கிரக பாதசாரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? என்ன சொல்ல வரான்? குரோதி வருஷத்துல ஒவ்வொரு கிரகமும் ஓகேவா எந்தெந்த தேதிகளில் ஒரு பாதத்தை விட்டு இன்னொரு பாதத்துக்குள்ள வருது அப்படிங்கிற இந்த பாதசார டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க. ரைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சூரியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சூரியன் சூரியன்னு கொடுத்து கீழே பாருங்க சித்திரை, இங்கே பாருங்க வைகாசி, இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆனி, அதுக்கப்புறம் ஆடி அப்படின்னு 12 மாசத்துக்கும் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்காரகன் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்களா? அங்காரகன்னா வேற யாரும் இல்லைங்க, செவ்வாய்க்கு இன்னொரு பேர் அங்காரகன். அப்போ செவ்வாய்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ஒவ்வொரு மாசமா சித்திரை, இங்கே கீழே பாருங்க வைகாசி, ஆனி, ஆடி அப்படின்னு எல்லா மாசத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. சரி, என்ன சொல்ல வரோம்? இதை நம்ம இந்த பக்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த சித்திரை மாதம், ஒரு நிமிஷம் இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணா உங்களுக்கு கிளியரா தெரியும். ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ரைட். ஸோ இங்க பாருங்க, வருட ஆரம்பம். இது வந்து இந்த சிம்பல் வந்து வருடம்னு புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். வருட ஆரம்பம். ஓகேவா? சூரியன் எங்க இருக்கிறாரு? அசுபதி 1வது பாதத்துக்குள்ள வராரு. இது வந்து உள்ள வரக்கூடிய விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. நம்ம வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, அதெல்லாம் முடிவு நேரங்களை கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கத்துல கொடுப்பது எல்லாமே ஆரம்ப நேரத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ரைட். நான் என்ன சொல்றேங்கிறத ஃபுல்லா கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க எழுதி வச்சுக்கலாம். ரைட். இப்போ இங்க சூரியன், இப்போ இங்க பாருங்க இந்த 3ன்னு இருக்கா? இந்த 3ங்கிறது தேதிங்க. இந்த 3, அதுக்கப்புறம் 7ஆம் தேதி, அப்புறம் 10ஆம் தேதி, 14ஆம் தேதி, இந்த நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த லெஃப்ட் சைடு கார்னர் ஃபுல்லாகவே தேதிகளை குறிப்பது, அதுவும் தமிழ் தேதி.
தமிழ் தேதி. இங்க சித்திரை மாசம்னு கொடுத்துட்டான். சித்திரை மாசத்துல 3ஆம் தேதி, 7ஆம் தேதி, 10ஆம் தேதின்னு ஒவ்வொரு தேதிகள், சில தேதிகளை கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன அர்த்தம், என்ன சொல்ல வரான்னு பாருங்க. இந்த 3ஆம் தேதி அன்னைக்கு பக்கத்துல 53 42ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த 53 42ங்கிறது நாளிகை வினாடி. நாளிகை வினாடிங்க. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சூரியன்கிற கிரகம் இந்த சித்திரை மாசத்துல 3ஆம் தேதி அன்னைக்கு 53வது நாளிகை 42 வினாடியில அசுபதி 2ஆம் பாதத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தங்க. ஸோ உள்ள வரக்கூடிய நேரத்தை கொடுத்துருக்காங்க. ரைட். இப்ப பாருங்க, சூரியன்கிற கிரகம் சித்திரை மாசத்துல 3ஆம் தேதி 53 நாளிகை 42 வினாடியில அசுபதி 2ஆம் பாதத்துக்குள்ள வராரு அப்படின்னு அர்த்தம். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் டைரக்டா 7ஆம் தேதி கொடுத்துட்டான் பாருங்க. இந்த 3ஆம் தேதிக்கு பிறகு இங்க 7ஆம் தேதி கொடுத்துட்டானா, அப்ப நடுவுல உள்ள நாட்கள்லாம், அந்த நடுவுல உள்ள நாட்கள் எல்லாமே சூரியன் அசுபதி 2ஆம் பாதத்துல தான் இருக்கிறாருன்னு அர்த்தங்க. ரைட். இப்ப பாருங்க, 7ஆம் தேதி அன்றைக்கு 18வது நாளிகை, நான் 7ஆம் தேதியை செலக்ட் பண்றேங்க. ஸோ 7ஆம் தேதி அன்னைக்கு 18வது நாளிகை 32வது வினாடியில சூரியன்கிற கிரகம் அசுபதி 3ஆம் பாதத்துக்குள்ள வராருன்னு அர்த்தம். இது வந்து என்ட்ரி டைம். அசுபதி 3ஆம் பாதத்துக்குள்ள எப்ப வராரு? 18வது நாளிகை 32வது வினாடியில உள்ள வராரு அப்படின்னு அர்த்தங்க. இந்த பக்கத்துல இருக்கு இல்லையா, அந்த மே, மீ, இதெல்லாம் ராசி. அசுபதி 3ஆம் பாதம்ங்கிறது மேஷ ராசியில இருக்குதுன்னு நமக்கே தெரியும். நம்மளுடைய அடிப்படை பாட புத்தகத்துல பேஜ் நம்பர் 27ல போய் பாருங்க. அசுபதி 3ஆம் பாதம்ங்கிறது மேஷ ராசியில தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். இங்க பக்கத்துல மீன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்னன்னா இது நவாம்சம்ங்க. இது ஃபுல்லாவே நவாம்சம். இப்ப நான் செலக்ட் பண்றேன் பாருங்க, இது ஃபுல்லாவே நவாம்சத்தை குறிக்கிறது. இந்த நவாம்சத்துல இந்த கிரகம் எங்கே இடம்பெறும் அப்படிங்கறத அவங்க கொடுத்துருக்குறாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே, அதாவது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் வரிசையில இருக்கக்கூடிய இந்த ராசி இருக்கு இல்லையா, இது எல்லாமே ராசியில எங்க வருங்கிறத கொடுத்துருப்போம். ரைட். இதை எப்படி படிக்கணும்னு பாருங்க, நான் திரும்ப சொல்றேன். 7ஆம் தேதி அன்னைக்கு, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். எஸ், 7ஆம் தேதி அன்னைக்கு 18வது நாளிகை 32வது வினாடியில சூரியன்கிற கிரகம் அசுபதி 3ஆம் பாதத்துக்குள்ள வராருன்னு அர்த்தம். அசுபதி 3ஆம் பாதம் எங்க இருக்குது? மேஷ ராசியில இருக்குது. அதை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ரைட். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மீ அப்படிங்கிறது மிதுன ராசி. அது நவாம்சத்துல சொல்றான். நவாம்சத்துல மிதுனத்துல வரும்னு சொல்றான். ரைட். இங்க பக்கத்துல நேரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1:22 அப்படின்னு. இது நம்மளுடைய கடிகார மணி நேரம். இந்த 18:32ங்கிறது ஜோதிட கணக்கு. 18வது நாளிகை 32வது வினாடி அப்படின்னு ஜோதிடத்துல நேரத்தை குறிப்பிடுறான். இதுக்கு ஈக்குவலான கடிகார மணி எதுன்னா 1:22 மத்தியானம். இதை நான் எப்படி மத்தியானம்னு சொல்றேன் அப்படின்னா, எப்பெல்லாம் 30க்கு கீழே இருக்கோ அப்பெல்லாம் அது பகல் பொழுதுன்னு அர்த்தம். 30க்கு மேல இந்த நாளிகை போயிடுச்சுன்னா இரவு பொழுதுன்னு அர்த்தம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 30க்கு கீழே தான் இருக்குது 18ங்கிறது. 30க்கு கீழே, அப்ப அது கண்டிப்பா பகல் பொழுது, மத்தியான வேலை. 1:22 அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிடுவேங்க. சரி. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 7ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் அசுபதி 3ஆம் பாதத்துக்குள்ள வராரு. அப்ப அதுக்கப்புறம் பாருங்க, 8ஆம் தேதி கொடுக்கல, 9ஆம் தேதி கொடுக்கல, நேரடியா 10ஆம் தேதி தான் கொடுத்துருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? 8ஆம் தேதி 9ஆம் தேதி எல்லாம் சூரியன் இதே அசுபதி 3ஆம் பாதத்துல தான் இருந்திருக்கிறாருன்னு அர்த்தம். ரைட். 10ஆம் தேதிக்கு கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் 10ஆம் தேதி கொடுத்துருக்கான். 10ஆம் தேதி 43 நாளிகை 45 வினாடி, அதாவது நம்மளுடைய கடிகார மணியில 11:25 இரவு. 11:25 இரவு பொழுது அசுபதி 4ஆம் பாதத்துக்குள்ள சூரியன் வராருன்னு அர்த்தம். நான் செலக்ட் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு நான் ஜூம் பண்றேன் ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, 10ஆம் தேதி 43 நாளிகை 45 வினாடி அப்போ சூரியன் அசுபதி 4வது பாதத்துக்குள்ள போறார். அசுபதி 4ஆம் பாதம் எங்க இருக்குது? மேஷ ராசியில இருக்குது. அதுதான் கொடுக்குறான். இந்த 11:25 பீன்னு கொடுத்துருக்கானா, இது வந்து இரவு பொழுதுன்னு நான் சொல்றேன். எப்படி? இங்க நாளிகை கணக்கு பாருங்க, 30 தாண்டிருச்சா? 30ன்னு வந்துச்சுன்னா சாயந்தரம் 6 மணி, சூரிய அஸ்தமான வேலைன்னு அர்த்தம். 30 தாண்டி தானே 43 வந்திருக்கணும். ஸோ அப்போ இது கண்டிப்பாக 11:25ங்கிறது
சூரிய அஸ்தமனத்தை தாண்டி வருகின்ற இரவு வேளை 11:25 அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிடுவேங்க. ரைட். அப்போ 11:25 அன்னைக்கு 11:25 நிமிஷத்துக்கு அசுபதி 4ஆம் பாதத்துக்குள்ள சூரியன் வராருன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆரம்ப நேரத்தை கொடுத்துருப்பான் அப்படிங்கிறத எங்கேயாவது ஒரு பக்கம் பஞ்சாங்கத்திலேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மேல இடம் இருக்கு இல்லையா, இங்கே எங்கே எழுதி வச்சுக்கோங்க. கிரகங்கள் அந்த நட்சத்திர பாதத்துக்கு உள்ளே வருகின்ற நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க போட்டு வச்சுக்கணுங்க. ரைட், ஓகே. இதே மாதிரி தாங்க நீங்க எல்லாத்துக்குமே எல்லா கிரகத்துக்கும் பார்க்கணும், எல்லா கிரகத்துக்கும் பார்க்கணுங்க. ஓகேவா? இதை வச்சு இன்னைக்கு தேதியில கிரகங்கள் எந்த நட்சத்திர பாதத்துல இருக்குன்னு உங்களால சொல்லிட முடியும், உங்களால சொல்லிவிட முடியும். ரைட். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி நீங்க ஒரு கோச்சாரம் எழுதக்கூடிய ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கணுங்க. ஒரு ராசி கட்டம் போட்டுக்கோங்க. டெய்லி ஒரு ராசி கட்டம் போடுங்க. அந்த ராசி கட்டத்துல 9 கிரகங்களையும், இந்த கிரக பாதசாரம் இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இதே மாதிரி இன்னைக்கு தேதியில எங்க கிரகம் நிக்குது அப்படிங்கறத எழுதணுங்க. இப்ப உதாரணமா நான் சொல்றேனே, இன்னைக்கு தேதி சித்திரை 25ஆம் தேதி வச்சுக்கிடுவோம். சித்திரை 25ஆம் தேதின்னு வச்சுக்கிடுவோம். சூரியன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப நமக்கு தெரியும் இந்த சூரியனுக்கு இங்க கொடுத்துருக்குறான், இந்த இடத்துல தான் இருக்க போகுது. சித்திரை மாதம் இது ஃபுல்லா இருக்குது. ஆனா நம்ம கேட்கக்கூடிய 25ஆம் தேதி இல்லை. இங்க பாருங்க, 24ஆம் தேதி தான் இருக்குது. 25ஆம் தேதி இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? 24ஆம் தேதி 27வது நாளிகை 55வது வினாடியில பரணி 4ஆம் பாதத்துக்குள்ள சூரியன் வராரு. அப்போ அதுக்கப்புறம் எப்பதான் மாறுறாரு? 27ஆம் தேதியில தான் மாறுறாரு. அதனாலதான் அவங்க 27ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. நடுவில் சில நாட்கள் கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னா, சூரியன் அதே நட்சத்திர பாதத்துல தான் இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப நம்ம 25ஆம் தேதி சூரியன் எங்க இருக்கிறாருன்னு நம்ம எடுக்கணும். சித்திரை 25ஆம் தேதி சூரியன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். 25 கொடுத்துருக்கானான்னு பாருங்க, கொடுக்கல. அப்ப 24ஆம் தேதி கொடுத்துருக்கான். 24ஆம் தேதி பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்குள்ள வந்தவர் 27ஆம் தேதி அன்னைக்கு தான் பரணி 4 விட்டுக்கிட்டு கார்த்திகை 1ஆம் தேதிக்கு கார்த்திகை 1வது பாதத்துக்கு போறாருங்க. ஓகேவா? நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 24ஆம் தேதி தான் பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்குறாங்க. 27 நாளிகை 55 வினாடியின் போது சூரியன் பரணி 4ஆம் பாதத்துக்குள்ள வந்துட்டாரு. ரைட்டு. நமக்கு வேணுங்கிறது 25ஆம் தேதி சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு நமக்கு வேணும். இங்க 25 தேதி கொடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? 25ஆம் தேதியும் பரணி 4ஆம் பாதத்துல தான் சூரியன் இருக்கிறாருன்னு அர்த்தம். 26ஆம் தேதி கொடுத்துருக்கானா? 26ம் கொடுக்கல. அப்ப 26ஆம் தேதியும் பரணி 4ஆம் பாதத்துல தான் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப 27ஆம் தேதிக்கு 27ஆம் தேதி சூரியன் மாற்றம் அடைந்து விட்டார். எஸ், 27ஆம் தேதிக்கு சூரியன் கிருத்திகை 1ஆம் பாதத்துக்கு போயிட்டாருங்க. அப்ப நம்ம கோச்சாரம் எழுதும் போது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் 9 கிரகங்களும் எந்த நட்சத்திர பாதத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அவங்க ராசி கட்டத்துல எங்க வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இப்போ சூரியன் இப்போ இன்னைக்கு தான் தேதி வந்து சித்திரை 25ன்னு வச்சுக்கிடுவோம். இன்னைக்கு சித்திரை 25 அப்படின்னு டேட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் சூரியன் பார்க்குறேன், 25ஆம் தேதி கொடுக்கல. அப்போ நான் அதுக்கு முன்னாடி உள்ள நாளை எடுத்துக்கிடுவேங்க. 24ஆம் தேதி எடுத்துக்கிடுவேன். எஸ், பரணி 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. பரணி 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. 27ஆம் தேதி அன்னைக்கு தான் கிருத்திகை 1வது பாதத்துக்கே வராரு. பரணி 4 விட்டுட்டு கிருத்திகை 1க்கு என்னைக்கு வராரு? 27ஆம் தேதிக்கு தான் வராரு. நமக்கு வேணுங்கிறது 25ஆம் தேதி. அப்ப கண்டிப்பா சூரியன் பரணி 4 தான் இருப்பாருங்கிறது நமக்கு பிக்சர் ஆகி போச்சுங்க. சரி, இப்ப இதுலயே இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப 27ஆம் தேதி அன்னைக்கு 27ஆம் தேதி அன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுது வச்சுக்குவோம். ஒரு குழந்தை பிறகுது. அப்ப அந்த டயத்துல சூரியன் பாருங்க கிருத்திகை 1ஆம் பாதத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்ணை மூடிட்டு எழுதிடக்கூடாது. எந்த டயத்துல மாறுறாருங்கிறது முக்கியம். 54வது நாளிகை 42வது வினாடியில தான் கிருத்திகை 1வது பாதத்துக்கு சூரியன் போறாரு. ஒருவேளை 27ஆம் தேதி அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, இங்க பாருங்க நான் செலக்ட் பண்றேன். 27ஆம் தேதி அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உதயாதி நாளிகைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம கணிதம் போட போறோம். அதில் உதயாதி நாளிகைன்னு இருக்கும். அந்த உதயாதி நாளிகை 54க்கு கீழே இருந்துச்சுன்னா பரணி 4ன்னு தான் நீங்க எழுதணும்.
ஏன்னா 54வது நாளிகை 42வது வினாடியில தான் கிருத்திகை 1வது பாதத்துக்குள்ளேயே சூரியன் போறாரு. அப்ப உதயாதி நாளிகை 50ன்னு இருக்குது அப்படின்னா பரணி 4ல தான் சூரியன் இருக்கிறாருன்னு நீங்க எழுதணுங்க. நீங்க இந்த டைம் கூட நீங்க சாதாரண நோட் பண்ணி பாருங்க. இந்த 54 நாளிகை 42 வினாடிங்கிறது இரவு இரவு நேரம், நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரம். 3:41 இங்க கொடுத்துருக்குறான். 3:41 இங்க கொடுத்துருக்குறான். ஒருவேளை இதே 27ஆம் தேதி 3 மணி 40 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறகு வச்சுக்கிடுவோம். 3 மணி 40 நிமிஷத்துக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது 3:40க்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா கூட சூரியன் பரணி 4வது பாதத்துல தான் இருப்பாரு. ஏன்னா 3:41க்கு தான் சூரியன் கிருத்திகை 1வது பாதத்துக்கு வராருங்க. அப்போ இந்த நேரத்தை நம்ம கொஞ்சம் முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள இந்த நாள்ல குழந்தை பிறக்குதுன்னா இந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த நாளிகைக்கு முன்னாடி குழந்தை பிறந்துருச்சுன்னா நீங்க பரணி 4 தான் எடுக்கணும். 54 நாளிகை 42வது வினாடிக்கு பிறகு வந்துச்சுன்னா கிருத்திகை 1வது பாதத்துல சூரியன் இருக்கிறாருன்னு நீங்க எழுதணும். ஸோ இது ஜாதக கணிதத்தின் போதும் நீங்க இதை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். நம்ம வாக்கியப்படி ஜாதகம் கணித்தல், திருக்கணிதப்படி ஜாதகம் கணித்தல்னு உங்களுக்கு நாங்கள் வீடியோ அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அதுலேயும் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இதெல்லாம் இந்த டயத்துல நீங்கள் கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. ரைட். அது போக இந்த பக்கத்திற்கு உண்டான சிறப்பு என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். கோச்சாரம் எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? கோச்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெய்லி தினப்படி ஒரு ராசி கட்டம் போட்டுக்கோங்க. ராசி கட்டம் போட்டு கீழே எழுதுங்க. அந்த ராசி கட்டத்துக்கு கீழே இப்போ நம்ம பார்த்த மாதிரி சூரியனுக்கு மட்டும் நம்ம பார்த்தோம்ல, இதே மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய், எல்லா கிரகங்களும் நீங்க எழுதக்கூடிய நாள்ல எந்த நட்சத்திர பாதத்துல இருக்குது அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதை ராசி கட்டத்துல ஃபில் பண்ணுங்க. அதை ராசி கட்டத்துல ஃபில் பண்ணுங்க. இதை நீங்க ஃபாலோ பண்றது மூலமாக உங்களுக்கு தினமும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில நிக்குது, எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் நிற்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நட்சத்திர பாதங்கள் உங்களை அறியாமலேயே உங்கள் மைண்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ சித்திரை 3வது பாதமாக துலாம் ராசியில் இருக்குதுன்னு உங்களாலேயே ஈஸியாக சொல்ல முடியும். உத்திரம் சிம்மத்திலையும் கண்ணிலையும் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியும். கார்த்திகை 4வது பாதம் ரிஷபராசியில் இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியும். ஸோ இதை டெய்லி நீங்கள் எழுதுவதன் மூலமாக உங்கள் அறியாமலேயே இந்த நட்சத்திர பாதங்கள் என்பது மனப்பாடம் ஆயிடுங்க. ஒரு 4 மாதம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்க. நீங்கள் இந்த கோச்சாரத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களும் எந்தெந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறது உங்களை அறியாமலேயே ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். ரைட். ஸோ இதை வச்சு நீங்கள் கோச்சாரம் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரைட். இந்த பக்கத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இதே இந்த வாக்கியப்படி ஜாதகம் கணித்தல், திருக்கணிதப்படி ஜாதகம் கணித்தல் அப்படிங்கிற பக்கத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. இருந்தாலும் இதை இப்பயும் இந்த வீடியோலையும் நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்றேங்க. ரைட். இந்த பக்கத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நாள்ல வக்ரமாகுது, எந்த நாள்ல வக்ரத்தை முடிச்சுக்கிடுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க. இப்போ இது வந்து செவ்வாய்க்கு உண்டானது நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஐப்பசி புதன். எஸ், புதன். இப்போ இங்க இடத்துல பாருங்க, புதனுக்கு உண்டான தகவலுங்க. பக்கம் நம்பர் 26 சபரி சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் இருக்கிறோம். பக்கம் நம்பர் 26ல் இருக்கிறோம். பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. ரைட். இது புதனுக்கு உண்டான இந்த கோச்சாரங்க. புதன் பாருங்க, இந்த பங்குனி மாசத்துல புதன் பங்குனி மாசத்துல 1ஆம் தேதி அன்னைக்கு வக்ர ஆரம்பம்னு கொடுத்துருக்குறான். 1ஆம் தேதி 14 நாளிகை 55 வினாடியில வக்ரமாக ஆரம்பிச்சிடுறாரு அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுடைய கடிகார மணிக்கு 12:18 மத்தியானத்துல வக்ரமாக ஆரம்பிச்சிடுறாருங்க. ஒரு குழந்தை 12:15க்கு பிறந்தா கூட அவர் ஜாதகத்துல புதன் வக்ரம் கிடையாது. 12:18க்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதாவது பங்குனி 1ஆம் தேதி 12:18க்கு மேல பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் புதன் வக்ரம்னு நம்ம எழுதணும். ஏன்னா அத்தனை மணிக்கு மேலதான் வக்ரம் ஆரம்பம்னு கொடுத்துருக்கலாம். சரி, இந்த வக்ரம் எப்ப முடியுது? இங்க பாருங்க, வக்ரம் முடிவுன்னு கொடுக்க மாட்டான், உதயம்னு கொடுத்துருப்பாங்க. கிழக்கே உதயம். மன்னிக்கணுங்க, இது வந்து அஸ்தமனத்துக்கு கொடுத்துருக்குறான். இங்க பாத்தீங்க அப்படின்னா வக்ர நிவர்த்தின்னு கொடுத்துருப்பாங்க. வக்ர முடிவு, வக்ர நிவர்த்தின்னு கொடுத்துருக்காங்களா கீழே இந்த இடத்துல பாருங்க. பங்குனி 24ஆம் தேதி 26 நாளிகை 25 வினாடியில
வக்ரம் முடிகிறது, வக்ர நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரைட். இப்போ அஸ்தமனம் அப்படிங்கிறது நம்ம ஒன்று படிச்சிருக்கிறோம். அஸ்தமனம் அப்படிங்கிறது நம்ம ஒன்று படிச்சிருக்கிறோம். இந்த அஸ்தமனம்னா என்ன? ஒவ்வொரு கிரகங்களும் சூரியன்கிட்ட இத்தனை டிகிரி வரும்போது அஸ்தமனம் ஆகும். புதனுக்கும் சுக்கிரனுக்கும் மட்டும் பஞ்சாங்கத்தினுடைய உதவியோட தான் கணிக்க முடியும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, இந்த புதன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வக்ரமாகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நிமிஷங்க. ரைட். ரைட். இது வந்து புதனுக்குண்டான நேரங்க. புதனுக்குண்டான கோச்சார பகுதி. ஒரு நிமிஷம். எஸ், எஸ், இங்கே வாங்க. இப்போ பாருங்க, பங்குனிக்கு உண்டான தகவல், பங்குனி மாசத்துக்கு உண்டான தகவல் இங்கே கொடுத்துருக்குறோம். இது புதனுக்கு உண்டானதுங்க. பங்குனி 3ஆம் தேதி அன்னைக்கு மேற்கே அஸ்தம்னு கொடுத்துருக்கான் பாருங்க. அஸ்தம்னு கொடுத்துருப்பான். சில பஞ்சாங்கத்தில் அஸ்தமனம்னு கொடுத்துருப்பான். நீங்க புரிஞ்சுக்கங்க, ரெண்டும் ஒன்று தான். ரைட். பங்குனி 3ஆம் தேதி அன்னைக்கு 31 நாழிகை 55 வினாடியில புதன் அஸ்தமனம் அடைய ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு அர்த்தங்க. இந்த அஸ்தமனம் எப்போ முடியுது அப்படின்னா, இந்த அஸ்தமனம்ங்கிறத முடிவுன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, உதயம்னு கொடுத்துருப்பான். அஸ்தமனத்திலிருந்து வெளியில வராரு இல்லையா, ஸோ அது வந்து உதயம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, கிழக்கே உதயம் அப்படின்னு கொடுத்துருப்பான். என்னைக்கு உதயம் ஆகிறாரு? 19ஆம் தேதி 57 நாழிகை 35வது வினாடியில உதயமாகுது அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இது வந்து அஸ்தமனம் எப்போ ஆரம்பமாகுது, அஸ்தமனம் எப்போ முடியுது அப்படின்னு முதற்கொண்டு இந்த பக்கத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் 365 நாளும் கிரகங்கள் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திர பாதங்களில் நிற்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். டெய்லி நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோச்சாரம் எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப எளிமையாக இருக்கும். ரைட். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சபரி திருக்கணித பஞ்சாங்கத்தில் பக்கம் நம்பர் 52 இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 52 இருந்து 53, 54 தொடர்ந்து எல்லா பக்கத்துலையும் உங்களுக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. இது என்ன விஷயம்னா, இதுவும் கோச்சாரம் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்களும் எந்த டிகிரியில நிக்குது அப்படின்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட கோச்சாரத்தை சொல்றது தான். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் இல்லையா, அதுல நட்சத்திர பாதங்களை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த தேதியில இந்த மாசத்துல சூரியன் ரோஹிணியிலிருந்து அடுத்த நட்சத்திரம் போறாரு. அதாவது ரோஹிணி 4ஆம் பாதத்திலிருந்து மிருகசீரிஷம் 1வது பாதத்துக்கு சூரியன் போகுது அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. பட் இங்க நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். ரோ ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுமே 3 பாகை 20 கலை வரை வியாபித்துள்ளது. ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு 13 பாகை 20 கலை. இது நமக்கு தெரியும். ஒரு நட்சத்திர பாதத்தினுடைய அளவு 3 பாகை 20 கலை. இப்போ சூரியன் ரோகிணி 4ஆம் பாதத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா போதுமா? ரோகிணி 4ஆம் பாதமே 3 பாகை 20 கலை இருக்கே. அந்த ரோகிணி 4ஆம் பாதத்துல எத்தனாவது டிகிரியில இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? அதைத்தான் இந்த பேஜ்ல ஒவ்வொரு கிரகங்களும் எந்த டிகிரியில எக்ஸாக்டா நிக்குது அப்படிங்கிறத இங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்புடம் அப்படின்னு பேருங்க. நம்ம உயர்நிலை வகுப்புல கத்துக்கிட போறோம் இதை பத்தி. இந்த ஸ்புடம் அப்படின்னா துல்லியமான அப்படின்னு அர்த்தம். ஸ்புடம் என்ற வார்த்தைக்கு ஸ்புடம் போட்டு பார்க்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது துல்லியமா தேடுறதுன்னு அர்த்தம். துல்லியம் அப்படின்னு அர்த்தங்க. ஸ்புடம் என்ற வார்த்தைக்கு துல்லியம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. அப்ப ஸ்புடம் அப்படின்னா துல்லியமானது. எந்த டிகிரியில ஒரு கிரகம் நிக்குது அப்படின்னு முதற்கொண்டு துல்லியமாக சொல்வது. இப்போ சூரியன் அசுபதி நட்சத்திரம் 2வது பாதத்துல இருக்கிறாரு அப்படின்னா, அசுபதி நட்சத்திரம் 2வது பாதம்ங்கிறது 3 பாகை 20 கலையிலிருந்து 6 பாகை 40 கலை வரைக்கும் இருக்குது. இதுல எங்க இருக்குது சூரியன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதை இந்த பக்கத்துல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரைட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் கொடுத்துருப்பாங்க. சூரியனுக்கு கொடுத்துருக்காங்க, இங்கே சந்திரனுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் அங்காரகன் உங்களுக்கு வந்து புதன், செவ்வாய்க்கு கொடுத்துருக்குறாங்க, புதனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்படி குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ரைட். ராகு ராகுவோட டிகிரியிலிருந்து 180 கூட்டினீங்கன்னா கேதுவோட டிகிரி வந்துருங்க. எப்பயுமே ராகுவோட டிகிரியிலிருந்து 180 டிகிரியை கூட்டினீங்க அப்படின்னா கேதுவோட டிகிரி. இது எப்பயுமே மாறாது, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இந்த 180 டிகிரி தான் நேர் ஆப்போசிட்டான இடம். ராகு எங்க நிற்கிறாரோ அங்கிருந்து நேர் எதிர் பாவகத்தில் கேது அமர்ந்திருப்பார் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம் கிளாஸ்ல. அப்போ ராகு நின்ற ஸ்புடத்திலிருந்து டிகிரியிலிருந்து
180 கூட்டினீங்கன்னா கேது நின்ற டிகிரி கிடைக்கும். ரைட், ஓகேங்க. இப்போ சூரியன் எங்க நிக்கிறாரு பார்ப்போம். இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கொடுத்துருப்பாங்க. எத்தனை மணிக்கு கொடுத்துருப்பான்? ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். 10 மணிக்கு ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குதுன்னா 11 மணிக்கு கொஞ்சம் நகர்ந்துரும் இல்லையா? அப்போ இந்த டிகிரி எப்படி அவங்க எக்ஸாக்டா எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த கொடுக்கப்பட்டுள்ள இந்த டிகிரி எல்லாமே காலையில 5:30 மணி நிலவரத்துக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்க. பாருங்க, நான் மவுஸ் கர்சர் வச்சு செலக்ட் பண்றேன். இந்திய ஸ்டாண்டர்ட் நேரம் காலை 5:30 மணிக்கு. அப்ப இந்த 5:30 மணிக்கு நித்தியமும் டெய்லி காலையில 5:30 மணிக்கு ஒவ்வொரு கிரகங்களும் எந்த டிகிரியில நிக்குதுன்னு முதற்கொண்டு பஞ்சாங்கத்துல கொடுத்துட்றாங்க. ரைட், இப்ப பாருங்க, சூரியனுக்கு எடுத்துக்கிடுவோம். இந்த சூரியனையவே ரெண்டா பிரிச்சிருக்கிறான். சாயன, நிராயன அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கிறான். இந்த சாயனம் அப்படிங்கறத நீங்க விட்டுருங்க, இப்போதைக்கு வேண்டியது இல்லை. நம்மளுடைய கணித முறைகள் எல்லாமே நிராயனத்தை அடிப்படையாக கொண்டதுதான். ஸோ இந்த நிராயனத்தை மட்டுமே எல்லா கிரகத்துக்கும் பாருங்க. ஓகேவா? ரைட். அப்புறம் இங்க தினகதின்னு கொடுத்துருப்பான். தின அப்படின்னா என்ன அர்த்தம்னா தினகதின்னு பேருங்க. ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு நாள்ல எவ்வளவு மூவ்மெண்ட் ஆகுது அதைத்தான் தினகதின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்ப பாருங்க, இது வந்து ஏப்ரல், இங்க இங்கிலீஷ் டேட்டு கொடுத்துருக்குறான். இது வந்து இங்கிலீஷ் தேதி, ஆங்கிலம்னு உங்களுக்கு இங்க கொடுத்துருக்குறான். இது வந்து தமிழ் தேதிங்க, தமிழ் தேதி. ஓகே. ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு 1ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு அது 14ஆம் தேதி. ஓகேவா? இந்த சூரியன்கிற கிரகம் காலையில 5:30 மணி நிலவரத்துக்கு 0 பாகை 29 கலையில இருக்குதுன்னு அர்த்தம். 0 பாகை 29 கலையில இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு தெரியும் 0 பாகையிலிருந்து 30 பாகை வரைக்கும் மேஷ ராசின்னு தெரியும். அப்போ பேஜ் நம்பர் 27 எடுத்துக்கோங்க. நம்மளுடைய அடிப்படை பாட புத்தகம் பேஜ் நம்பர் 27 எடுத்துக்கோங்க. அதுல அதுல 0 பாகை 29 கலை அப்படிங்கிறது அசுபதி 1வது பாதத்துல இருக்கும். அப்ப சூரியன் 14ஆம், அதாவது தமிழுக்கு சித்திரை மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு 0 பாகை 29 கலையில நிக்குது. அதாவது அஸ்வதி 1வது பாதத்துல நிக்குது அப்படின்னு எடுத்துக்கிடணுங்க. இவ்வளவுதான் பாயிண்ட். சரி, சந்திரன் எங்க நிக்கிறாருன்னு பார்ப்போமா? சந்திரன் பாருங்க, நான் எப்பயுமே திரும்ப சொல்றேன், நிராயனத்தை மட்டும்தான் பார்க்கணும். இந்த இடத்துல எல்லா கிரகத்துக்கும் நிராயனத்தை மட்டுமே பார்க்க வேண்டும், மறக்கக்கூடாது. ரைட். ஸோ சந்திரன் அன்னைக்கு எங்க இருக்கிறாரு பாருங்க. சந்திரனை பொறுத்தளவுக்கு 69 பாகை 21 கலையில இருக்கிறாரு. நமக்கு தெரியும் 60 டிகிரியிலிருந்து 90 டிகிரி வரைக்கும் மிதுன ராசி, மிதுன ராசி. அப்போ இங்க உங்களுக்கு டிகிரி கொடுத்துட்டானா 69 டிகிரி 21 கலை. அப்போ நிச்சயமா சந்திரன் அன்னைக்கு மிதுன ராசியில இருக்குது அப்படின்னு அர்த்தம். மிதுன ராசியில எத்தனாவது டிகிரியில இருக்குது நீங்க போய் பாருங்க. நம்மளுடைய பக்கம் நம்பர் பேஜ் நம்பர் 27 அடிப்படை பாட புத்தகத்துல இந்த 69 டிகிரி 21 கலை அப்படிங்கிறது எங்க இருக்குது, எத்தனாவது நட்சத்திர பாதத்துல வருது அப்படிங்கிறத துல்லியமா உங்களால எடுக்க முடியும். ஸோ இவ்வளவுதாங்க பாயிண்ட். இதே மாதிரி எல்லா கிரகத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சே நீங்க கோச்சாரங்கிறத எழுதிடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முன்னாடி பக்கத்தை வச்சும் நீங்க கோச்சாரம் எழுதலாம். இந்த டிகிரி கணக்கை வச்சோம் நீங்க சூப்பரா ஒரு கோச்சாரத்தை எழுதிக்கலாம். முதல்ல டெய்லி ஒரு ராசி கட்டம் போடுங்க. ராசி கட்டம் போட்டுட்டு இந்த கிரகங்கள் நின்ற டிகிரியை வச்சு கரெக்டா எங்கெங்கெல்லாம் அந்த நட்சத்திர பாதங்கள் வரும்னு நம்மளுடைய பேஜ் நம்பர் 27 இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் எந்த டிகிரியில இருந்து எந்த டிகிரி வரைக்கும் இருக்கு அப்படிங்கறது நம்ம பேஜ் நம்பர் 27 கொடுத்துருக்குறோம். அதை வச்சு இந்த பஞ்சாங்கத்தின் உதவி கொண்டு உங்களுக்கு டெய்லி காலையில் 5:30 மணிக்கு கிரகங்கள் எங்கே நிற்கிறது அப்படிங்கிற இந்த ராசி கட்டம் சூப்பரா வந்துடும். ஸோ இதை நீங்க டெய்லி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதுவும் பஞ்சாங்கத்துல உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது போக பஞ்சாங்கத்துல அவனே எடுத்தே கொடுத்துடலாம். நம்மளுடைய சபரி திருக்கணித பஞ்சாங்கத்துல இப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னோமோ, கோச்சாரம் எழுதுங்க, ஒரு ராசி கட்டம் போட்டு டெய்லி கிரகங்கள் எங்கே நிற்கிறது அப்படிங்கறத எழுத சொன்னோம் இல்லையா? அது எழுதுனா நல்லது உங்களுக்கு. நட்சத்திர பாலங்கள் உங்களை அறியாமல மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அதை தயவு செஞ்சு எழுதுங்க. ரைட். அதுவும் எழுதுறதுக்கு முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அவனே கோச்சாரத்தை கொடுத்துட்றாங்க. இங்க பாருங்க, இது வந்து சித்திரை 7ஆம் தேதி அன்னைக்கு, சித்திரை 7ஆம் தேதி அன்னைக்கு உண்டான கோச்சாரம் டெய்லி கொடுத்துருவான். இங்க பாருங்க, சித்திரை 9ஆம் தேதிக்கு இருக்குது. இங்க பாருங்க, சித்திரை 8ஆம் தேதிக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ராசி கட்டம். இங்க பக்கத்துல இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நவாம்ச கட்டம். சித்திரை 7ஆம் தேதிக்கு உண்டான நவாம்சம்.
சித்திரை 8ஆம் தேதிக்கு உண்டான நவாம்சம். இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் 365 நாளுக்கும் கிரகங்கள் எங்கெங்க நிக்குதுன்னு அவங்களே கோச்சாரத்தையும் படம் போட்டே காமிச்சிடுறான். இப்ப பாருங்க, சித்திரை 7ஆம் தேதி அன்னைக்கு, ஓகேவா, சூரியன்கிற கிரகம் இங்க மேஷத்துல நிக்குது, குரு பகவான் மேஷத்துல இருக்கிறாரு, சந்திரன் சிம்மத்துல இருக்கிறாரு, கேது கன்னியில இருக்கிறாரு, செவ்வாய் அப்புறம் சனி கும்பத்துல இருக்கிறாங்க, ராகு மீனத்துல இருக்கிறாரு, புதன் மீனத்துல இருக்கிறாரு அப்படின்னு 9 கிரகங்களும் எங்கெங்க நிக்குது அப்படிங்கறத அவங்க அழகா கொடுத்துடுறாங்க. ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்க, ஒவ்வொரு கிரகங்களும் எங்க இருக்குங்கிறத கொடுத்துட்றாங்க. இது அவங்களா கொடுக்கறது. நீங்க ஒரு ஜோதிடர் ஆயிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறோங்கிறதுனால என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, இதை நீங்க பார்க்காதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பக்கத்தை கொண்டு, இந்த பேஜை கொண்டு ஒவ்வொரு கிரகங்களும் எந்த டிகிரியில இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அந்த டிகிரி எந்த ராசியில வரும், எந்த நட்சத்திர பாதத்துல வருங்கிறத வச்சு நீங்களே ஒரு ராசி கட்டம், ஒரு கோச்சார கட்டம் ஃப்ரேம் பண்ணுங்க. ஸோ இது என்னுடைய அட்வைஸுங்க. ஸோ இதெல்லாமே பஞ்சாங்கத்தினுடைய பயன். இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேங்க. இது போக வேற என்ன இருக்கும்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கு உண்டான சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், சூரிய மத்திமம் அப்படிங்கிறது இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து சென்னைக்கு உண்டான டீடைல்ஸ். பக்கத்தில் ஈரோடுன்னு கொடுத்துருக்குறாங்க, பக்கத்தில் கோயம்புத்தூர் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி சில தேதிகள் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் எப்படி எடுக்கணுங்கிறது இந்த இப்போ நான் சொல்லித்தரேங்க உங்களுக்கு. இப்போ பாருங்க, நம்ம இப்போ சென்னையில் இருக்கிறோம் அப்படின்னா ஏப்ரல் 16ஆம் தேதி உதயம், இது வந்து உதயம்ங்க, இது உதயம், இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமனம், ரைட். இப்போ சூரிய உதயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 மணி 1 நிமிஷம்னு கொடுத்துருக்குறாங்க. 6 மணி 1 நிமிஷம் ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு. அஸ்தமனம் எப்போ? 6:18க்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியதாங்க. இதில் ஒன்றும் பெரிய குழப்பம்லாம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவனே மணி நிமிடத்தில் தான் கொடுக்குறான். அங்கே பாருங்க, ஹெட்டிங் போட்டான் பாருங்க, மணி நிமிடம்னு கொடுத்துருக்குறான். அவனே கடிகார மணியில் தான் கொடுக்குறான். நாளிகை கணக்கெல்லாம் நம்மளை போட்டு குழப்பலங்க, மணி நிமிடத்தில் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஏப்ரல் 14ஆம் தேதி 6 மணி 1 நிமிஷத்துக்கு சூரிய உதயம். இது சென்னைக்கு. இதே நீங்கள் மற்ற ஊர்களில் இருந்தீங்க அப்படின்னா, மற்ற ஊர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையானது கோயம்புத்தூரில் பிறக்குது அப்படின்னா, அந்த அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதும் போது நீங்கள் கோயம்புத்தூரினுடைய சூரிய உதயத்தை கால்குலேட் பண்ணணும். இதே ஏப்ரல் 14ஆம் தேதி, இதே ஏப்ரல் 14ஆம் தேதி கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா 6:15ங்கிறது சூரிய உதயமாக வருது. 6:15. ஆனால் சென்னையில் பாருங்க, அன்னைக்கு தேதியில் 6 மணி 1 நிமிஷத்துக்கு சூரிய உதயம். கோயம்புத்தூர்ல 6 மணி 15 நிமிஷத்துக்கு சூரிய உதயம். சூரிய அஸ்தமனம் எப்போ? 6:30. ஸோ இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் சில தேதிகள் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி கொடுத்துருக்குறான், அதுக்கப்புறம் ஏப்ரல் 24ஆம் தேதி கொடுத்துட்டான். அப்போ நடுவில் உள்ள தேதிகள், அப்போ ஏப்ரல் 15ஆம் தேதி சூரிய உதயம், ஏப்ரல் 18ஆம் தேதி சூரிய உதயம், ஏப்ரல் 22ஆம் தேதி சூரிய உதயம், அதெல்லாமே நம்மளா புரிஞ்சுக்கிடணுங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி 6 மணி 1 நிமிஷம்னா அங்கிருந்து பாருங்க அப்படியே படிப்படியாக குறைஞ்சு 5:55க்கு வந்துருச்சு பாருங்க. ஏப்ரல் 14 6 மணி 1 நிமிஷத்துல அந்த சூரிய உதயம் படிப்படியாக குறைஞ்சு ஏப்ரல் 24ஆம் தேதி 5 மணி 55 நிமிஷத்துல வந்து நின்றுக்கிடுச்சு. இது புரியுதா? ரைட். இப்போ ஏப்ரல் 18ஆம் தேதி உங்களுக்கு சூரிய உதயம் வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. 6 மணி 1 நிமிஷம் அப்படிங்கிறத 6 மணிக்கு வச்சுக்கிடுங்க. அவ்வளோதாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி உங்களுக்கு சூரிய உதயம் வேணும். ஏப்ரல் 20ஆம் தேதி சூரிய உதயம் வேணும். 5 மணி 53 மணிக்கணும். 5 மணி 58 நிமிஷம்னு வச்சுக்கிடுங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி வேணும். 5 மணி 54 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. ஸோ படிப்படியா அதுக்கேற்ற மாதிரி நீங்க குறைச்சிக்கிட்டே வாங்க. இவ்வளவுதாங்க விஷயம். ரைட். இது 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 உங்களுக்கு பண்ண முடியலன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளா நீங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நான் சொல்றேன். மற்ற ஊர்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சூரிய உதயம் வந்து உங்களுக்கு வந்து கூகுளில் நீங்க டைப் பண்ணுங்க. சூரிய உதயம் திருச்சின்னு போடுங்க, வரும். அந்த சூரிய உதயத்தோட ஒரு 3 நிமிஷத்தை கூட்டிக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்தை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு அதாவது நம்மளுடைய கணித முறைக்கு தேவையான சூரிய உதயம் வரும். ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் வந்து பாதி வெளியில வந்தாதான் சூரிய உதயம்ங்க. ஆனா சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா சூரியன் லேசா கிழக்கு அடிவானத்துல உதிக்க ஆரம்பிச்சாலே சூரிய உதயம்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஜோதிடப்படி அந்த சூரிய பந்தானது
பாதி வெளியில வந்திருக்கணும். கிழக்கு அடிவானத்துல பாதி வெளியில வரணும். அப்பதான் சூரிய உதயம். அதனாலதான் கூகுள்ல சொல்லக்கூடிய அந்த சூரிய உதயத்திலிருந்து ஒரு 3 நிமிஷத்தை கூட்டிக்கோங்க. அதுதான் ஜோதிடப்படியான சூரிய உதயமாகும். அதைத்தான் இவங்களும் இங்க கொடுத்துருப்பாங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பொருந்தும், மற்ற ஊர்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். அது ஏன் அப்படிங்கிறது பின்னாடி நான் தகவல் சொல்றேங்க. அது பெரிய டீட்டெயில்ஸ் இருக்குது, கால்குலேஷன்ஸ் இருக்குது. ரைட். இவ்வளோ தூரம் நீங்க கூகுள்லாம் போய் சர்ச் பண்ண வேண்டாம். பஞ்சாங்கத்திலே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஈரோடு பாருங்க. உங்களுக்கு ஈரோடுல ஏப்ரல் 16ஆம் தேதி 6:12 6:12. ஏப்ரல் 24ஆம் தேதி அன்னைக்கு சூரிய உதயம் என்ன கொடுத்துருக்கலாம்? 6:07 கொடுத்துருக்குறான். அப்போ 6:12 இருந்து உங்களுக்கு படிப்படியா 6:07க்கு குறைஞ்சிக்கிட்டே வருதா? அந்த சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாட்களையும் நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ ஏப்ரல் 18ஆம் தேதி உங்களுக்கு சூரிய உதயம் வேணும்னா ஒரு 2-3 நிமிஷத்தை குறைச்சிக்கோங்க. 6:10 எடுத்துக்கோங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி சூரிய உதயம் வேணும்னா 6:08 எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வர தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க. இவ்வளோதாங்க சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பான். ஸோ பஞ்சாங்கத்தை பொறுத்தளவுக்கு இவ்வளவு பயன்பாடுகள் இருக்குது. பஞ்சாங்கத்தில் நமக்கு தேவையான முக்கிய பக்கங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்குறோம். அடுத்த கிளாஸில் உங்களுக்கு மீண்டும் வேறு ஒரு தகவலோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூங்க.